அனைவருக்கு தெரிந்ததான பழைய பாடல், ஆதியும் நீரே அந்தமும் நீரே, மாறிடா நேச துதி உமக்கே, தேவ சபையில் வாழ்த்தி புகழ்ந்து என்னாலும் துதிச்சிடுவோம் என்கிற பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து நாம் பாடுவோம்.
சோதனையில் துதி செய்வார் என்று கடந்தார் கிருபையிற்கார் என்று தாங்கும் தம்மையே இந்த இயேசுவின் நாமமே ஆமென் என்று தாங்கும் தம்மையே இந்த இயேசுவின் நாமமே என்னை எண்ணி துதி செய்வார் என்று கடங்காத கிருபையிற்கார் என்றும் தாங்கும் தம்மையே இந்த இயேசுவின் நாமமே என்னை தாங்கும் தம்மையே இந்த இயேசுவின் நாமமே. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Thank you Lord. There's a purpose for everything. எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. Praise the Lord. நம்ம ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வருவதற்கு என்ன இருக்குங்க? நோக்கம் இருக்குது. Praise the Lord. எதுக்காக நம்ம வரணும்னா அவரை துதிக்க, அவரை ஆராதிக்க, அவரை கனம் பண்ண. Praise the Lord. Hallelujah. அவருக்கு நன்றி செலுத்துவதற்காக இந்த இடத்துல நம்ம வந்திருக்கிறோம். நம்மையே ஜீவ பலியாக ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்க. Praise the Lord. Hallelujah. எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை பாடுவோம். அலங்கார வாசலினாலே இருக்கிற பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம பாடுவோம். பிரவேசிக்க நம்ம வந்திருக்கிறோம். ஒரு ஆலயத்துக்குள்ள பிரவேசிக்கிறோம் என்பதை விட தேவ பிரசனத்தில் நீங்கள் நானே பிரவேசிக்கணும். ஹல்லேலூயா. அவருடைய ஆசீர்வாதத்துக்குள் பிரவேசிக்கணும். அவருடைய சமாதானத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவருடைய மகிமைக்குள் பிரவேசிக்க வேண்டும். எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை நம்ம பாடுவோம். கர்த்தரை நம்ம மகிமைப்படுத்துவோம். Praise
செய்பவரே, ஒருவரும் சேர கூடாத ஒளி வாசம் செய்பவரே, நீரே பரிசுத்த தெய்வம். அப்படியே கரங்களை வீழ்ச்சி, நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. சேர கூடாத ஒளி வாசம் செய்பவரே, சேர கூடாத ஒளி வாசம் செய்பவரே, நீரே பரிசுத்த தெய்வம். இயேசுவே, நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே, பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே, பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே, பரிசுத்த பரிசுத்த நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. இயேசுவே, ஹல்லேலூயா. நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. இந்த பரிசுத்த தெய்வம் பலியானார் நம்மை மீட்க, ஆண்டவரே முடியாத பரிசுத்த தெய்வம் பலியானார் என்னை மீட்க. ஆவியான மண்ணுலமே பரிசுத்தமானதுவே, கல்வாரி மலையேற்றினார் அவரின் சகப்பரானார், கல்வாரி மலையேற்றினார் அவரின் சகப்பரானார். அவர் மரிக்க நான் ஜெயிக்க நீதிமானானேன், அவர் மரிக்க நீதிமானானேன், நீர் மரிக்க நான் ஜெயிக்க நீதிமானானேன், நீர் மரிக்க நான் ஜெயிக்க நீதிமானானேன். கல்வாரி மலையேற்றினார் பலியானார் நம்மை மீட்க. என்னை மீட்க பலியானவரே, oh we praise you Lord. Amen. ஆவியான மண்குலமே பரிசுத்தமானதுவே, கல்வாரி மலையேற்றினார் அவரின் சகப்பரானார், கல்வாரி மலையேற்றினார் அவரின்
சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரை ஆராதிப்போமா? சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். கரங்களை வீற்றி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர். ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தரே. ஒருவராய் சாவாமல் உள்ளவர். சேனக்கூடா ஒளிதனில் வாசம். நிச்சயமானவரே, ஒருவராய் சாவாமல் உள்ளவர். சேனக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். ஆயிரம் செய்யும் சீரசிற்றவர். இயேசுவே உம்மையை ஆராதிப்பேன். ஆயிரம் செய்வார் சீரசிற்றவர். இயேசுவே உம்மையை ஆராதிப்பேன். அப்படியே கரங்களை வீழ்ச்சி. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஆமென். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆதியும் அந்தமும் அல்பாவும் மேகாவும் ஆதியும் அந்தமும். Yes, Lord. ஆரம்பம் முடிவுமானவரே, நீர் எல்லாவற்றுக்கும் மேலானவர் அப்பா. நீர் எல்லோரிலும் சிறந்தவர்.
There's no one like you, Lord. Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. Hallelujah. இதய சிங்காசனத்தில் வாசம் பண்ணுகிறவரே, Yes, Father, you are enthroned in our hearts. எங்களுடைய வாழ்வில் முதன்மையானவரே, Yes, Lord, you are the first of எங்களுடைய all. சபையின் தலையே. You Hallelujah. are the head of our church, Lord. ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, Yes, Father, hallelujah. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே, Yes, Father, hallelujah. உம்மை ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. Worship you, Father. உம் நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Hallelujah. நன்மைகள் யாவையும் எனக்காலி செய்தும் நாதனே, நன்மைகள் யாவையும் எனக்காலி செய்தும் நாதனே. நம்மழகால் படிடும். இந்த பிப்ரவரி மாதம் இந்த முதலாம் செய்தியிலும் நாம் ஜீவனோடு கூட பலத்தோடு கூட இருப்பது அவருடைய சுச்ச கிருபை. என் வாழ்க்கையில் ஆண்டவரை இந்த நாள் வரைக்கும் நினைக்காத நன்மைகளை அருளினவரே, எண்ணுக்கடங்காத நன்மைகளை ஏராளமாய் தாராளமாய் கொடுத்தவரே, நன்றியோடு சோதரிக்கிறோம். நன்றியுள்ள இதயத்தோடு நம்ம நோக்கி பார்க்கிறோம் என்று சொல்லுவோம். நன்றி ஆண்டவரே. தகப்பனே, உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவைகள் வெட்கப்பட்டு போனது என்ற வார்த்தையின்படி இந்த காலை வேளையிலும் திருச்சபையாய் ஒரு குடும்பமாய் உம்முடைய பிள்ளைகளாய் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இந்த ஆராதனையின் மீதான பகுதி எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க ஜெபிக்கிறோம். எல்லா கனத்தையும் மகிமைக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் ஒரு நல்ல பிதாவே, ஆமென். நம்ம அமருவோம். Praise the Lord. Hallelujah. 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 Praise the Lord. ஒரு சத்தம் நல்லா இருக்குது, அதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். Praise the Lord. Hallelujah. 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 இந்த பிப்ரவரி மாதம் இந்த முதலாம் தேதியிலும் கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஒன்று சேர்த்ததற்காக, அவருடைய மாபெரும் கிருபைக்காக, தயவுக்காக நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கலாமா? Let's praise and thank the Lord for his immense goodness and mercies that he has given us on the first of this புது second வருஷத்தை month. கொடுத்தது மாத்திரமல்ல, He's not only given us a new year, ஒரு புதிய மாதத்தையும் கடந்து வர கர்த்தர் கிருபை but he's செய்தார். enabled us to pass through one month. இந்த இரண்டாவது மாதத்துக்காக நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். Let's praise and thank God for the second month. இந்த உயிர்த்தெழுந்த நாளிலும், On this resurrection இந்த day, மாதத்தினுடைய முதலாவது நாளிலும், even on this first day of the second month, வாக்குத்தத்த ஆராதனையும் உயிர்த்தெழுந்த ஆராதனையும் சேர்ந்து நம்ம அனுசரிக்க இருக்கிறோம். we are commemorating both together, the first Sunday and the promise service. எனவே வேத வசனத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். So let's take our Bibles into our hands. வழக்கமாக நாம் தியானித்து வருகிற வார்த்தையிலிருந்து As we continue to meditate our series of the Sermon on the இந்த Mount, மாதத்தின் வாக்குத்தத்தமாக ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்வோம். as a promise for this month, let us take a word. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 33 34. The Gospel of Matthew chapter 6 verse 33 and 34. எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்கலாமா? Let us all read together. எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா வாசிப்போம். Let us read it joyfully. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதின் பாடு போதும். It says, but seek ye first the kingdom of God and his righteousness, and all these things shall be added unto you.
இயேசு அருமையான வாக்குத்தத்தத்தை 33வது வசனத்துல சொல்றார். Jesus gives us a wonderful promise in verse 33. இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். He says, and all these things shall be added unto you. நம்முடைய ஆண்டவர் அனைத்தையும் கொடுக்கிறவர். Our God gives us everything. ஏராளமாய் கொடுக்கிறவர். And he gives us in abundance. தாராளமாய் கொடுக்கிறவர். And he gives us generously. அவர் கஞ்சத்தனமாய் கொடுக்கிறவர் அல்ல. He does not give us stingily. அவர் பட்சபாதம் பார்த்து கொடுக்கிறவர் அல்ல. He does not have favoritism. ஆண்டவர் ஏராளமாய் தாராளமாய் எல்லாருக்கும் ஈக்குவலா கொடுக்கிறார். But God gives in abundance for everyone. ஒரு அருமையான வாக்குத்தத்தம். This is a wonderful promise. இது இயேசுவே உரைத்த வாக்குத்தத்தம். This is the promise that Jesus himself has spoken. இயேசு சொல்றார் அப்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். He says, and all these things shall be added unto you. யாரை பார்த்து சொல்றார்னா? To whom does he tell? கவலைப்படுகிறவர்களை பார்த்து. He looks at the people who are worried. கவலைப்படுகிறவர்கள் எதற்காக கவலைப்படுறாங்கன்னா? People who are worried, what are they worried about? எண்ணத்தை புசிப்போம். They worried about what to eat. எண்ணத்தை குடிப்போம். And what to drink. எண்ணத்தை உடுத்துவோம். And what to wear. இதற்காக கவலைப்படுகிற ஜனங்களை பார்த்து சொல்றாரு. So he looks at the people who are worried about these things. இவைகள் எல்லாம் உடைய பரலோக பிதா கொடுப்பார். And he says all these things will be granted by your heavenly Father. கடந்த வாரத்துல ஒரு அருமையான சத்தியத்தை பார்த்தோம். So last week we had learned a wonderful truth. கவலைப்படாமல் இருப்பதை குறித்து. We learned about living a worry free life. கவலைப்படாத ராஜ்யத்தின் வாழ்க்கை வாழ்வதை குறித்து இயேசு பிரசங்கிக்கிறார். Jesus spoke about a worry free kingdom living life. அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் இருப்போம் என்றால், if we are a child of his kingdom, அவர் நம்முடைய ராஜாவாய் இருப்பார் என்றால், and if he is our king, அவர் நம்முடைய தேவைகளை சந்திப்பார் என்றால், and if he would meet our needs, நம்மை குறித்த கரிசனை உடையவராய் அவர் இருப்பார் என்றால், and if he cares for us, நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. there is no need for us to be worried. கவலையற்ற ராஜ்ய வாழ்க்கை வாழ்வது எப்படி என்பதை பற்றி பேசிட்டு, after speaking about how to live a worry free kingdom life, இயேசு இந்த 33வது வசனத்துல ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். in verse 33 Jesus gives us a promise. இவைகள் எல்லாவற்றையும் உங்களுடைய பரலோக பிதா கூட கொடுப்பார். He says all these things shall be added unto you by my heavenly எல்லா Father. வாக்குத்தத்தங்களுக்கு ஒரு நிபந்தனை என்ற வார்த்தையின்படியே, just as there is a condition to every promise, இந்த வசனத்திலும் ஆண்டவர் ஒரு நிபந்தனையோடு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். this promise is given with a condition. அந்த நிபந்தனை என்னன்னா, and what is that condition? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். seek ye first the kingdom of God and his righteousness. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். seek ye first the kingdom of God and his righteousness. அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். and all these things shall be added unto you. ஒரு கண்டிஷன் வைக்கிறார். There is a condition here. கவலையோடு இருக்கிறீங்களா? are you worried? எண்ணத்தை புசிப்போம். what will you eat? எண்ணத்தை உடுச்சுவோம். or what will you drink? எண்ணத்தை குடிப்போம் என்று கவலையோடு கூட or இருக்கிறீங்களா? are you worried what will you wear? நான் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறேன். I give you a promise. இவைகள் எல்லாம் உங்களுக்கு அவசியம் என்பதை உங்களுடைய பரலோக பிதா அறிந்திருக்கிறார். your heavenly Father knows that they are all essential. இவைகள் எல்லாவற்றையும் கொடுக்க அவர் நல்லவராய் வல்லவராய் இருக்கிறார். and he is good and able to give it to you. ஆனா இவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், but if you need to receive them, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். the first thing that you should do is to seek the kingdom of God first. ஒரு ஒழுக்கமுள்ள வாழ்க்கையை இயேசு கற்றுக் கொடுக்கிறார். Jesus teaches us a life of integrity. நவீன கால கிறிஸ்தவர்கள் மாத்திரமல்ல, முதலாவது நூற்றாண்டிலே இந்த ஒழுங்கீனம் மக்கள் மத்தியில் இருந்தது. not only for the modern Christians but even for the Christians in the early days, they did not have a discipline. அது இயேசு சரி பண்றார். so Jesus rectifies அந்த it. ஒழுங்கீனம் என்னன்னா, and what is that indiscipline? நவீன கிறிஸ்தவ காலத்தின் மிகப்பெரிய பிரச்சனையில ஒரு பெரிய பிரச்சனை, the worst problem among all problems among modern Christians தவறான முன்னுரிமை, is a false preference. எதுக்கு முதலிடம் கொடுப்பது? what should I give preference to? யாருக்கு முதலிடம் கொடுப்பது? or rather to whom should I give preference? எப்பொழுது முதலிடம் கொடுப்பது? or when should I prefer them? இந்த தவறான முன்னுரிமையை இயேசு சொல்லி, Jesus after pointing out to the false or wrong preference, அதை சரி பண்றார். he rectifies it. இது நீ சரி செய்வாய் என்றால், he says if you would rectify it, உன்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் பரலோக பிதா சந்திப்பார். your heavenly Father will meet all your needs. முன்னுரிமையை குறித்து பேசுறார். he speaks about our priority. நம்ம தேவனை நிராகரிக்கல, we do not reject God, நீங்களும் நானும் அவரை ஒத்தி போடுறோம். but we just go along.
பிறகு பார்க்கலாம், or we just lay him aside and say let's take care சமயம் later, கிடைக்கும்போது பார்க்கலாம், or let's see about it when we get time, நேரம் இருக்கும்போது பார்க்கலாம். or we'll deal with it when we have time. இன்னைக்கு ஏன் தேவனுடைய பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்படவில்லை என்றால், Why are many Christians with their needs not met? ஆண்டவருக்கு நம்ம முன்னுரிமை கொடுப்பது கிடையாது. It's because they have not prioritized God. கர்த்தருடைய காரியங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பது கிடையாது. They do not prioritize God. தேவனுடைய காரியம் தேவன் என்று வரும்போது, When it comes to God and godly things, நம்ம அதை ஒத்தி வைக்கிறோம். we just keep it aside. இயேசு சொல்றாரு, Jesus says, இதுதான் உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை, and this is the problem in your life, இதனால தான் கவலைப்படுறீங்க, and that's the reason why you have, இதனால தான் உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படல, and that's why your needs are not met and you are worried. இயேசு சொல்றாரு, அதை சரி செய்யுங்கள். So Jesus says rectify it. இயேசு என்ன சொல்றாருன்னா, What is Jesus saying? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். He says seek ye first the kingdom of God and his இது righteousness. ஏதோ பக்தி முழக்கம் அல்ல, This is not a declaration of victory. எல்லா மதத்திலும் பக்தி முழக்கம் என்று ஒன்று இருக்கிறது. Every religion has a chorus. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் என்பது பக்தி முழக்கம் அல்ல. It's not a slogan that people would say religiously. இது ராஜ்யத்தின் சட்டம். But this is the law of the kingdom. நீங்களும் நானும் ராஜ்யத்தின் பிள்ளைகளா இருப்போம் என்றால், If you and I belong to the kingdom of God, அந்த ராஜ்யத்துக்கு ஒரு சட்டம் இருக்கிறது, there is a law in the kingdom, ஒழுக்கம் இருக்கிறது, there is a discipline in the kingdom, ஒழுங்கு இருக்கிறது. there is a discipline. இயேசு அந்த ராஜ்யத்தின் சட்டத்தை சொல்றார். So Jesus speaks of the law of the kingdom. இயேசு அறிவுரையை சொல்லல, Jesus does not give you an ஒரு explanation தெய்வீக ஆவிக்குரிய ஒழுக்கத்தை சொல்லுகிறார். or counsel, but he gives you the law of discipline of the kingdom. உங்க ஆவிக்குரிய ஜீவியம் ஒழுக்கமற்றதா இருக்கும்போது, When our spiritual life is indisciplined, உங்க வாழ்க்கை பதற்றம் உள்ளதா இருக்கும். your life would be a miss. ஆனா அந்த ஒழுக்கக்கேடை நீங்க சரி செய்யும்போது, But when you rectify your indiscipline, அமைதி திரும்பும், you will receive calmness, சமாதானம் திரும்பும், you would receive peace, உங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். and all your needs would be met. எனவே இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல ஒரு ராஜ்யத்தின் சட்டத்தை சொல்றார். So here Jesus declares the law of the kingdom, ஒரு ஒழுங்கை கற்றுக் கொடுக்கிறார். and he teaches us discipline. அந்த ஒழுங்கு என்னன்னா, And what is that discipline? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். That discipline is to first seek his kingdom. முதலாவது First, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். seek the kingdom and his righteousness. இதுல ஒரு 4 காரியத்தை பார்க்க இருக்கிறோம். Here we are about to learn 4 things. ஃபர்ஸ்ட் தேடுங்கள் என்று இயேசு சொல்றார். First, Jesus tells us to seek. கிரேக்க வார்த்தையில் அந்த தேடுங்கள் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம், In the Greek language, the meaning of seeking தொடர்ச்சியான கட்டளை. is a continuous command. தேடுங்கள். He says seek. எப்படி தேடுங்க? How to seek? தொடர்ந்து தேடுங்கள். Continue to seek. வாழ்நாள் முழுவதும் தேடுங்கள். Seek all your life. தீவிரமாய் தேடுங்கள். You have to diligently seek. வேண்டுமென்றே தேடுங்கள். You have to diligently seek on purpose. இதுதான் தேடுவது. And this is how you seek. தேடுவது, To seek, தீவிரமாய் தேடுவது, diligently seek, வேண்டுமென்றே தேடுவது, and diligently seek on purpose வாழ்நாள் முழுவதும் தேடுவது. throughout your life. தேடுறதுலயே இருக்கணும். You have to be in the business of seeking. இதுதான் நம்முடைய பிசினஸ். And that is our duty. Praise God. Hallelujah. Hallelujah. ஒரு விசுவாசியை பார்த்து மைண்ட் யுவர் பிசினஸ் ன்னு சொன்னா, If someone looks at a believer and says mind your business, அது தேவனுடைய பிசினஸா இருக்கணும். that should be the business of God. நமக்கு ஒரு பிசினஸ் இருக்குது. We have a business, தேவனை தேடுவது, and that is to seek the Lord, தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவது, to seek the kingdom of God, அவருடைய நீதியை தேடுவது. to seek his righteousness, தொடர்ந்து தேடுங்கள். continue seeking வாழ்நாள் முழுவதும் தேடுங்கள். throughout our life, தீவிரமாய் தேடுங்க. to diligently seek, வேண்டுமென்றே தேடுங்கள். and to seek on purpose. இது சாதாரணமா தேடுவது கிடையாது. This is not an ordinary search. எரேமியாவின் புத்தகம் 29:13 எரேமியா அதை தான் சொல்றார். In the book of Jeremiah chapter 29 verse 13 he says, ஆண்டவர் சொல்றார், உங்களுடைய முழு இதயத்தோடு என்னை தேடுவீர்களானால், he says, if you will seek me with all your heart, என்னை கண்டுபிடிப்பீங்க. you will find me. தீவிரமாய், diligently, praise God, hallelujah. hallelujah, தொடர்ந்து, continuously. இயேசு இதயத்தை பத்தி பேசுறாரு. Jesus speaks about the heart. பார்க்கிறோம், நம்முடைய எஜமான பத்தி பேசுறாரு. And then he speaks about our master. பொக்கிஷத்தை பத்தி பேசுறாரு. He speaks about our treasures. எல்லாத்தையும் பேசிட்டு தான் சொல்றாரு. After
not speaking about them all, he says. நீங்களும் நானும் நம்முடைய இதயத்தை ஆண்டவர் மேல வைக்கும்போது, When we place our heart on the Lord, தேவன் நம்முடைய எஜமானாய் இருக்கும்போது, when the Lord is our master, நம்ம அவரையே தேடுவோம். we will only seek him. சங்கீதக்காரன் சொல்றான், என் கண்கள் எல்லாம் அவர் மேல இருக்குது. The psalmist says, I fix my eyes on the Lord. ஆகாயத்து பட்சைகளை பத்தி சொல்றார். Then he speaks about the birds of the காட்டு air. புஷ்பங்களை குறித்து சொல்றார். He speaks of the lilies of the field. எல்லாம் தேவனை பார்க்கிறவங்க. Everything looks unto God. தேவனை நம்பி இருக்கிறவங்க. And they trust and they wait upon the அவர்கள் Lord. விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. They neither sow or reap or gather in barns. அவைகள் எல்லாம் தேவன் மீது நம்பிக்கையா But இருக்கிறது. they all trust and wait upon the Lord. விசுவாசமா இருக்கிறது. They have faith. ஒவ்வொன்றும் தேவனை தேடுறது தான் அதனுடைய பிசினஸ். Their business is to seek the Lord. தேடுங்கள். Seek. அது மாத்திரமே, இரண்டாவது சட்டம் முதலாவது. And second thing he says, first. இது ஏதோ முதல் என்றால் வரிசையில் மட்டும் முதல் அல்ல. It's not chronologically first. இது முன்னுரிமை. But it is to give priority. உங்க வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் எதுக்கு, யாருக்கு கொடுக்கிறீங்க? What do you prioritize in life? அதுதான் இந்த முதலாவது. And that is called first. முன்னுரிமையில் முதலாவது. To give first preference to. விசுவாசத்தில் முதலாவது. To be first in faith. அன்பில் முதலாவது. To put love first. முடிவெடுப்பதில் முதலாவது. To take a decision first. எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் அவர். He should be first in everything. Praise the Lord. Hallelujah. Hallelujah. முன்னுரிமை. To give priority. ஜாபுக்கு முன்னுரிமை கொடுக்கிறோமா? Are you prioritizing your job தேவனுக்கு முன்னுரிமை கொடுக்கிறோமா? or God? விசுவாசினா யாருன்னா, Who is a believer? அவன் வேலைக்கு போகிறவன், He will go to work ஒரு வேலையை செய்கிறவன், and he will do his அவனுக்கு duty. வேலை முக்கியம், His job is important. அதை விட ஆண்டவர் முக்கியம். But more than that, he will prioritize God. ஆண்டவர் ஃபர்ஸ்ட். He will put God first. ஆண்டவர் ஃபர்ஸ்ட். He will put God first. ஆண்டவருக்கு முதன்மையான இடம். He will put God in the first place. நம்ம ஆண்டவர் நினைச்சா 1000 வேலையை கொடுப்பார். If God desires, he will give you 1,000 jobs. Praise the Lord. Hallelujah. 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 அவர் பெரிய எம்ப்ளாய்மென்ட் ஆபீஸை வச்சிட்டு He has the employment office in his hands. Praise the Lord. ஞானத்தை கொடுப்பார். He will give you wisdom. பலத்தை He கொடுப்பார். will give you strength. முன்னுரிமை. He will give you preference. நம்பிக்கையில் முன்னுரிமை. The preference of trust. நம்ம யாரை நம்புகிறோம்? Whom do you trust? நம்ம யாரை நேசிக்கிறோம்? Whom do you love? நம்ம யாரை அன்பு Or கூறுகிறோம்? whom do you? முடிவெடுப்பதில் முன்னுரிமை. You will give preference or priority to to him. அதுதான் இந்த வார்த்தையினுடைய அர்த்தம். And that is the meaning of this. தேடுங்கள். To seek. வாணல் எல்லாம் தேடுங்கள். To seek all the days of your life. தீவிரமாய் தேடுங்கள். To diligently seek. தொடர்ந்து தேடுங்கள். To continually seek. வேணுனே தேடுங்க. And to seek on purpose. உங்களை பைபிள் வாசிக்க கூடாதுன்னு சொன்னா இன்னும் ஜாஸ்தியா வாசிக்க If ஆரம்பிங்க. someone tells you don't read, you will read even more diligently. அதுதான் வேணுனே செய்யுது. That is to do on purpose. சர்ச்சுக்கு போகாதன்னு சொன்னா வேணுனே வாங்க. If someone tells you don't go to church, you will come on purpose. தடைகளை போட்டா இன்னும் செய்யுங்க. If there are hindrances, you will do even more to overcome தேசம் them. எங்கும் சட்டம் ஏற்றப்பட்டது. There was a law that is enforced throughout the ஆனா nation. தானியேல் வேணுனே ஆராதிச்சான். But what did Daniel did? He worshipped on purpose. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வேணுனே. Shadrach, Meshach and Abednego did it on purpose. அப்போஸ்தலனாகிய பவுல் வேணுனே ஊழியம் செஞ்சார். Saint Paul served the Lord on purpose. வைராக்கியமாய் தேடுவது. They sought the Lord with a zeal. தீவிரமாய் தேடுவது. They sought the Lord with a zeal. முதன்மையான இடத்தை கொடுத்து தேடுவது. They earnestly did it by prioritizing God. ஆண்டவர் ஏதோ நம்முடைய வாழ்க்கையில ஒரு இடத்தை கேட்கல. God is not asking for a place in your life. முதன்மையான இடத்தை கேட்கிறார். But he's asking you the first place in life. நம் மீது ஆதிக்கம் செலுத்த விரும்புகிறார். And he wants to take control over your life. நம் மீது அதிகாரத்தை செலுத்த He விரும்புகிறார். wants to reign over your life. அவருடைய சித்தத்தை நம்ம செய்யணும்னு விரும்புகிறார். And he wants you to do his will. அவருடைய திட்டத்தை நம்ம நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். He wants us to fulfill his purpose. அதுதான் முதன்மை. And that is the meaning of first. Praise the Lord. Hallelujah. Hallelujah. சர்ச்சுக்கு லேட்டா வரீங்களா? Are you coming late to church? ஆண்டவருக்கு முதலிடத்தை கொடுக்காதவர் நீங்கள். Then it means you are not prioritizing God. சபைக்கு விட்டு விட்டு வருகிறீங்களா? Are you irregular when you come to church? நீங்கள் தேடாதவர்கள். It means you are not prioritizing God. Praise the Lord. Hallelujah. 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 அதனால தான் கவலைப்படுறோம். And that's why you are worried. அதனால தான் கலங்கிட்டு இருக்கிறோம். And that's why you are in fear. அதனால தான் ஆசீர்வாதம் இல்ல. And that's why there is no blessing. ஆண்டவர்னா ஒரு தீவிரம் இருக்கணும். When it comes to God, you need to have diligence. ஒரு வெறித்தனம் இருக்கணும். You should have that zeal. ஒரு விடாமுயற்சி இருக்கணும். You need to have that passion
passion in you. நம்முடைய இச்செல்லாம் ஆண்டவர் மேல இருக்கணும். You should have that desire on the Lord. ஆண்டவருடைய காரியம்னா எல்லாத்தையும் தூக்கி போடணும். When it comes to God, you should just leave everything behind. ஆண்டவருடைய காரியம்னா அப்படியே சரண்டர் ஆயிடணும். When it comes to God, you need to totally surrender. A.W. Tozer என்கிற ஒரு தேவதாசன் இப்படியா சொல்றாரு. A man of God named A.W. Tozer said, இயேசு அனைவருக்கும் ஆண்டவராய் இராவிட்டால், if Jesus is not God for all, அவர் எதற்கும் ஆண்டவராய் இருக்க முடியாது. then he cannot be God for anything. ஆண்டவர் எதை விரும்புகிறார்னா, what does God desire? எல்லாருக்கும் நான் ஆண்டவரா இருக்கணும். He wants to be God to all. எல்லாருக்கும் நான் கடவுளா இருக்கணும். And he wants to be God over all. எல்லாருக்கும் அவர் கடவுளா இருக்க விரும்புகிறார். He wants to be God to all. ஆகையால் தான் இயேசு சொல்றாரு, that's why Jesus says, தேடுங்கள், seek, முதலாவது தேடுங்கள். seek ye first. எதை தேடுங்கன்னா, what to seek first? தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. the kingdom of God. தீவிரமா தேடுங்க. you need to diligently seek. தொடர்ந்து தேடுங்கள். you need to continually seek. வாழ்நாள் முழுவதும் தேடுங்கள். and you need to seek throughout your life. முன்னுரிமை கொடுத்து தேடுங்கள். you need to prioritize God and எதை seek தேடுங்கள் என்றால், and what to seek? தேவனுடைய ராஜ்யம். the kingdom of God. ராஜ்யம் என்றால், the meaning of the kingdom, ஆட்சி, ஆளுகை, அதிகாரம். it means reign, dominion and power. ஆட்சி, reign, ஆளுகை, dominion அதிகாரம் and authority. இந்த தேவனுடைய ராஜ்யம் என்பது ஏதோ பரலோகத்துல நடக்கிற ஒரு காரியம் இல்லைங்க. the kingdom of God is not just only in heaven. இந்த இடத்துல பேசும்போது பூலோகத்தை பத்தி பேசுறார். but here he is speaking about his kingdom on earth. உலகத்தில் அவர் ராஜாதி ராஜாவாய் இருந்து, he is the king of kings on this earth. அவர் ஆட்சி செய்து, and he reigns, ஆளுகை செய்து, and he rules, அதிகாரத்தை வெளிப்படுத்த விரும்புகிறார். and he wants to execute his authority. இது பரலோகத்தை பத்தி பேசல. he is not speaking about heaven. ஏன்னா பரலோகத்துல அவர்தான் ராஜாவா இருக்க முடியும். because in heaven only he can be அங்க king. எதிர்க்கட்சி எல்லாம் கிடையாதுங்க. there is no other opponent. அங்க எதிராளி பிசாசு எல்லாம் கிடையாது. there is no Satan or devil there. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் தான் இருக்க முடியும். only God remains. அவருடைய ஆளுகை, it's his reign, அவருடைய ஆட்சி and his dominion, அவருடைய அதிகாரம் தான் பரலோகத்துல இருக்கும். his authority is in heaven. ஆனா பூலோகத்துல தான் பிரச்சனை. but there is a problem only on earth. இயேசு எங்க தேட சொல்றாருன்னா பூலோகத்துல. Jesus is telling us to seek his kingdom on earth. இயேசு எங்க முதலிடத்தை கொடுக்க சொல்றாருன்னா பூலோகத்துல. he is telling us to make him first on earth. எங்க தேவனுடைய ராஜ்யத்தை சொல்றாருன்னா பூலோகத்துல. he is talking about the kingdom of God on earth. பரலோகத்துக்கு போனா நம்ம சர்ச்சுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. when you go to heaven, there's no need for you to go to church. ஆனா பரலோகமே சபை தான். because the whole heaven is a church. அங்க போனா நம்ம ஜெப கூட்டத்துல கலந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. there is no need to participate in a gathering there. அங்க போனா யாரும் ஆராதனை நடத்துறதுக்கு வர்ஷிப் லீடர்லாம் கிடையாது. there is no worship leaders there. அங்க எல்லாமே வர்ஷிப்பர். everybody would be a worshipper there. அங்க ஆண்டவருடைய நோக்கம் திட்டம் எல்லாம் நிறைவேறும். because God's plan and purpose is fulfilled there. பிரச்சனை உலகத்துல தான். but the problem is on earth. அப்ப தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் என்றால், so the meaning of seeking the kingdom of God அவருடைய ஆளுகையை தேடுங்கள். is to seek his dominion, அவருடைய அதிகாரத்தை தேடுங்கள். is to seek his authority, அவருடைய ஆட்சியை தேடுங்கள். and to seek his kingdom. இந்த ராஜ்யத்தை தேடுவது என்றால், the meaning of seeking his kingdom அவருடைய விருப்பத்துக்கு அடிபணியுங்கள். is to heed to his desire. ஏன் விருப்பம் இல்ல ஆண்டவரே? not my desire, Lord, உம்முடைய விருப்பம். but your desire, Lord. பரலோகத்துல இயேசு இருக்கும்போது when Jesus is in heaven, பிதாவின் செல்ல பிள்ளையா இருந்தார். he was the beloved child of the Father. பிதாவின் செல்ல பிள்ளை. he was the beloved son of the Father. நிச்சயமா இருந்தார். for eternity he was. பரலோகத்துல பிரச்சனையே இல்ல. there was no problem in heaven. ஆனா மனு அவதாரம் எடுத்து பூலோகத்துக்கு வந்த பிற்பாடு தான், but when he came to earth with humanity, ஆண்டவருடைய சித்தமா இவருடைய சித்தமா, there was a wrestle. He had to either the will of God or will of பெரிய himself, போராட்டம். his own will. கெத்செமனே பூங்கால போய் ஜெபிக்கிறாரு. he went to the garden of Gethsemane to pray. ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, he said, Lord, not my will, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. but thy will be done. பாருங்க, தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவதுனா the meaning of seeking the kingdom of அவருடைய God விருப்பத்துக்கு அடிபணிவது, is to heed and obey his command, அவருடைய திட்டத்துக்கு ஒத்துப்போவது, is to get along, go along with his plan, அவருடைய அதிகாரத்துக்கு கீழே வாழ்வது, is to live submissive to his authority. இதுதான் தேவனுடைய ராஜ்யம். so this is the kingdom of God. உம்முடைய சித்தம் பரமண்டங்களில் செய்யப்படுவது போல
as your will is done in heaven. பூலோகத்தில் செய்யப்படுவதாக. Let it be done on earth. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. Let thy kingdom come. உம்முடைய ஆளுகை வருவதாக. Let your reign come. உம்முடைய அதிகாரம் வருவதாக. Let your dominion come. எப்போ ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா நம்ம இருப்போம் என்றால், when will we be blessed? நம்மள ஆண்டவர் ஆட்டி படைக்கணும். When God takes total control நம்ம over us. தேவனால் இயக்கப்பட வேண்டும். When God controls us. ஆண்டவர் நம்மள ஆளுகை செய்யணும். God should control us. சிஸ்டர் உள்ள வந்து உட்காருங்க சிஸ்டர். உள்ள நிறைய சேர் காலியா இருக்கு. உள்ள வந்து உட்காருங்க. தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே லேட்டா வந்தாலும் உள்ளே வாருங்கள். வாங்க உள்ள வந்து உட்காருங்க. பிரேச கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பாருங்க, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். Seek ye first the kingdom of God and his righteousness. அவரால் ஆளுகப்படணும். Because we should be reigned by the Lord. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார் பாரு. St. Paul says, அவருக்குள் இருக்கிறோம், I live in him, அவருக்குள் வாழ்கிறோம், I move in him, அவருக்குள் அசைகிறோம், and I have my being in him. எல்லாம் அவர்தான். Everything, I am in him. என் வாழ்வை கண்ட்ரோல் பண்ணுகிறவர் அவர். It is he who controls my life. என்னை கண்ட்ரோல் பண்ணுகிறவர், ஆளுகை செய்கிறவர் அவர். It is he who controls and has dominion over me. என் விருப்பம் இல்ல அவர் விருப்பம். Not my will but his will. என்னுடைய திட்டம் இல்ல அவருடைய திட்டம். Not my plans but his plans. என்னுடைய அதிகாரம் இல்ல அவருடைய அதிகாரம். Not my authority but his authority. தேவனை நம்புவது, To trust in the Lord. தேவனுக்கு கீழ்ப்படிவது, To obey the Lord. தேவனை சார்ந்திருப்பது, And to lean on the Lord. அதுதான் ராஜ்யத்தின் பிள்ளைகள். That is to be a child of his kingdom. இன்னைக்கு நம்ம ஆண்டவரை நம்புறோமா? Do we trust in the Lord? நீங்க ராஜ்யத்தின் பிள்ளைகள். Then you are a child of his தேவனுக்கு kingdom. கீழ்ப்படிகிறீர்களா? Do you obey the Lord? நீங்க ராஜ்யத்தின் பிள்ளைகள். Then you are a child of his தேவனை kingdom. சார்ந்திருக்கிறீங்களா? Do you lean on him? நீங்க ராஜ்யத்தின் பிள்ளைகள். Then you are a child of his kingdom. ஆகியது தான் இயேசு சொன்னாரு. That's why Jesus says, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கு. he said, repent for the kingdom of God is at hand. இந்த மனம் திரும்புங்கள் சொல்றோமே, When you speak about repent, அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? what is the meaning of repentance? ஒண்ணு இல்லைங்க, முன்னுரிமை கொடுங்கள். It's nothing else but prioritizing God. இதுவரைக்கும் உங்க சித்தத்தை செஞ்சீங்க. So far you've been doing your own will. இனிமேல் தேவனுடைய சித்தத்தை செய்யுங்க. But hereafter do God's will. இதுவரைக்கும் உங்க திட்டத்தை நிறைவேற்றினீங்க. So far you've been fulfilling your இனிமேல் plans. தேவனுடைய திட்டத்தை But நிறைவேற்றுங்க. hereafter do God's plan. இதுவரைக்கும் உங்க அதிகாரத்தை செயல்படுத்தினீர்கள். So far you were executing your own authority. இனிமேல் தேவனுடைய அதிகாரம். But hereafter God's authority. அதுதான் மாற்றம். And that is a change. அதுதான் மனம் திரும்புதல். And that is repentance. சொல்லுவாங்க பாருங்க, அப்படியே யூ டர்ன் எடுக்கிறது. It's like taking a U-turn. எந்த திசையில கடந்து சென்று கொண்டு இருக்கிறோமோ, In whatever direction you've been heading, அதுக்கு ஆப்போசிட். you have to turn around and take the opposite மனம் direction. திரும்புங்கள். Jesus says repent. என்ன சொல்றாருன்னா, முன்னுரிமை கொடுங்கள். Jesus is saying give priority. ஏனென்றால் பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. Because the kingdom of God is at hand. ஒரு ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் வாழுகின்றார். To live as a child of his kingdom. அப்ப பாருங்க, தேடுங்கள். So first he says seek. தீவிரமாய் தேடுங்கள். You need to diligently seek. தொடர்ந்து தேடுங்கள். You need to continually seek. எப்போதும் தேடுங்கள். And always seek. வசனம் சொல்லுது பாருங்க, சோர்ந்து போகாமல் ஜெபியுங்கள். Bible says pray and do not give up. அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னா, சோறு வர வரைக்கும் ஜெபம் பண்ணணும். That means you need to keep praying until you feel weary. இடைவிடாமல் ஜெபியுங்கள். When it says pray without ceasing, அப்படியே நமக்கு கேப் வர வரைக்கும் ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும். you need to continue to pray till you get tired. எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள். And then it says pray always. Praise the Lord. Hallelujah. 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 டயர்ட் ஆகுற வரைக்கும் சர்ச்சுக்கு வரணும். You need to keep coming to the church till you get tired. எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்குது? How many of you have that experience? வாரத்துக்கு ஒரு நாள். You come only once a week. அதுவும் 1.5 மணி நேரம்னா 1 மணி நேரம். And if it's 1.5 hour, you come for 1 hour. 1/2 மணி நேரம். Or half an hour. டயர்ட் எங்க வர்றது? Where you ever get tired? சோர்ந்து போகாமல், without getting இடைவிடாமல், continually. அப்படி சர்ச்சுக்கு வர சோறு வரணும். When you keep coming and coming, you should get weary. ஜெபிக்க டயர்ட் ஆகணும். The more you keep praying and praying, you should நன்மை get weary. செய்வதில் சோர்ந்து போகாதிருங்கள். He says do not get weary in doing good. அவ்வளோ நன்மை செய்யணும். Because you should do so much of good. Praise the Lord. Hallelujah. Hallelujah. அந்த சோறு வரும்போது கண்டினியூ பண்ணணும். When you get weary, you need to continue. வேண்டுமென்றே, On purpose. தீவிரமாய், Diligently. தேடுங்கள்.
seeking, முன்னுரிமை கொடுத்து தேடுங்கள். by giving priority, தேவனுடைய ஆளுகை, அரசாட்சி, அதிகாரத்தை தேடுங்கள். by seeking God's kingdom, his dominion ஆண்டவரே and his என்னை authority, ஏற்றுக்கொள்ளும், என் மீது அதிகாரத்தை செலுத்தும் என்று உங்களுடைய வாழ்வை அர்ப்பணியுங்கள். by surrendering your life and saying, Lord, I commit myself into your hands. ராஜ்யத்தை தேடுவது மாத்திரமல்ல, Not only to seek the kingdom of God, நீதியை தேடுங்கள். but to seek his righteousness. நீதி என்றால் The meaning of righteousness, தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய ஒரு சரியான நிலை. it is a right standing before God. பாருங்க, ஒரு சரியான வாழ்க்கை. It's a right standing or right kind of life, குற்றமற்றவர்களாய், without ஆக்கினை தீர்ப்பில்லாதவர்களாய், without inferiority, guilt or condemnation தாழ்வு மனப்பான்மை இல்லாதவர்களாய். or inferiority. பாருங்க, தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய திராணி. This is the ability to stand before God. இந்த நீதியை தேவன் நமக்கு தரார். And Jesus, the Lord gives us this 2 righteousness. கொரிந்தியர் 5:21 பார்க்கிறோம். In the book of 2 Corinthians chapter 5 verse நாம் 21 we கிறிஸ்துவுக்குள் see, நீதிமானால் ஆகும்படி பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமானார். it says that we may become the righteousness of God. He who had no sin became sin for us. இந்த நீதியை நமக்கு தராரு. He gives us this எதுக்கு righteousness தரார்னா, And why does he give? நீதிமானாய் வாழும்படி. that we may live as his righteousness. ஆனதான் 1 யோவான் 3:7 சொல்லப்பட்டிருக்குது. That's why in the book of 1 John 3:7 says, நீதியை செய்கிறவன் நீதிமான். he who does righteousness is righteous. யாக்கோபு பிராக்டிகல் லைஃபை பத்தி அதிகமா பேசுறார். James is speaking about practical living. உன் விசுவாசத்தை காட்டுன்றார். He says, show me your இப்ப righteousness. நீதிமானா நீ நீதிமானா வாழ்ந்து காட்டு. He says, if you are righteous, then you live with righteousness. தேவன் நமக்கு நீதியை தருவது மாத்திரமல்ல, The Lord not only gives us righteousness, நீதி உள்ள வாழ்க்கையை நம்ம வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். but he wants us to live as righteous. அது நம்ம சுய நீதி இல்லைங்க, Not our own righteousness, தேவ நீதி. but God's righteousness. தேவன் விரும்புகிற விதத்தில் வாழணும். The way God wants us to live. தேவன் பாராட்டுகிற விதத்தில் வாழணும். The way God appreciates us. தேவன் பலன் அளிக்கிற விதத்தில் வாழணும். In the way that God rewards us. அதனால தான் ஜான் ஸ்டாட் என்கிற தெய்வ மனுஷன் இப்படியா சொல்றார். That's why a man of God named John Stott said, ஒரு நீதியான வாழ்க்கை நம்ம வாழலைன்னா, if we do not live a life of righteousness, ஆண்டவரை கவர முடியாது. then you can't captivate God. நம்முடைய மத செயல்கள் அல்ல, It's not our religious deeds. நம்முடைய நீதியின் வாழ்க்கையே ஆண்டவரை கவரும் என்று He சொல்கிறார். says, but our righteous living would captivate or would attract the Lord. நம்ம மதத்துல செய்கிற காரியங்கள் அல்ல. It's not a religious ritual. அதனால தான் தான தர்மத்தை பத்தி பேசுறார். That's why he speaks about giving. ஜெபிப்பது பத்தி பேசுறார். And he speaks about praying. முகத்தெல்லாம் ஒரு மாதிரி வாடலா வச்சிட்டு உபவாசம் இருப்பதை பத்தி பேசுறார். And then he says about wearing a mask and fasting. நீண்ட ஜெபத்தை பத்தி பேசுறார். Of disfiguring ourselves and long prayers. இதெல்லாம் ஆண்டவர் அட்ராக்ட் பண்ண முடியாது. All these can't attract God. மனுஷர்களை கவரலாம். You can attract men. மனுஷர் நம்மளை புகழலாம், பாராட்டலாம். Men can praise you and appreciate you. ஆனா தேவன் நம்மளை புகழ வேண்டும் என்றால், பாராட்ட வேண்டும் But என்றால், if you want God to appreciate you and praise you, கனி கொடுக்கணும். you need to bear fruit. வாழ்க்கையில வாழ்ந்து காட்டு. You need to prove by living. அதுதான் சொல்றார் இயேசு. That's what Jesus says. தேடுங்கள். He says, seek. முன்னுரிமை கொடுத்து முதலாவது தேடுங்கள். Seek ye first, he says. தேவனுடைய அதிகாரத்தையும் ஆளுகையையும் ஆட்சியும் தேடுங்கள். He says, seek God's kingdom, authority and his dominion. அவருக்காக வாழ்கிற வாழ்க்கையை தேடுங்கள். And then he says, seek. ஆண்டவருக்கு நான் பிரியமா வாழணும்னு ஒரு முயற்சி பண்ணி பாருங்க. Try to please the Lord. பிரியமா வாழ்ந்து பாருங்க. Live a life that is உங்களுக்கு pleasing to வேண்டியவைகள் எல்லாவற்றையும் அவர் கொடுப்பார். God. The Lord will grant everything that you அவருடைய need. கண்ட்ரோல்ல இருந்து பாருங்க. We come under his அவருடைய control. சித்தத்தை செய்து பாருங்க. When we submit ourselves to his அவருடைய authority, திட்டத்தை நிறைவேற்றி பாருங்க. if we subdue ourselves to his dominion, ஆண்டவர் உங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுப்பார். he will give us everything. இயேசு அதை பிராக்டிகலா ப்ரூவ் பண்ணி காமிச்சார். Your Jesus practically proves it. தம்முடைய சீஷர்களை அழைத்தார். He called his disciples நீங்க போங்க. and he said, go. என்னுடைய நாமத்தினால் போங்க. Go in my name. என் வேலையை செய்ய போங்க. And go and do my will. சுவிசேஷத்தை அறிவிக்க போங்க. Go to preach the gospel. நான் அனுப்பினதனால போங்க. Go because I sent you. உங்களுக்கு ஏதாச்சும் குறைவு இருந்தா வந்து சொல்லுங்க. And if you lack anything, come and tell me. அந்த சீஷருங்க வந்து சொல்றாங்க, So the disciples returned and நாங்கள் said, ஒன்றும் குறைவுபடவில்லை. we did not lack anything. ஏன்னா தேவனுடைய ராஜ்ய வாழ்க்கை, Because the
kingdom living. ராஜ்யத்தின் பிள்ளைகளை நம்ம வாழும்போது When you live as a kingdom child, நமக்கு வேண்டிய உணவு ஆடை எல்லாவற்றையும் அவரே தரார். God will give you your food and what to நம்முடைய drink and தேவைகள் your clothes. எல்லாவற்றையும் அவர் சந்திக்கிறார். He will meet all your needs. அதுதான் இயேசு சொல்றார். That's why Jesus இந்த says, கண்டிஷனை சொல்லிட்டு after giving this condition, அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். He says, and all these things shall be added unto you. அப்பொழுது And எல்லாரும் சொல்லுங்க அப்பொழுது. everyone says, say and. ரொம்ப நல்ல வார்த்தை அப்பொழுது. நிறைய பேருக்கு அந்த அப்பொழுதுன்னு இல்லாம இருந்தா நல்லா இருக்குமே. Many people won't want that word and. இஷ்டத்துக்கு வரலாம், You can do what we want இஷ்டத்துக்கு செய்யலாம், and do what pleases us இஷ்டத்துக்கு வாழலாம். and live how we like. ஆனா ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருப்பார். But God should keep giving everything. இல்லைங்க அப்பொழுது. No, there is a word says பக்கத்துல and. பார்த்து சொல்லுங்க சீக்கிரமா வாங்க. Look at your neighbor and say, come quickly. அப்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். And then the Lord will bless you. ஜெபம் பண்ணுங்க. Pray. அப்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். And God will bless you. வேதத்தை வாசியுங்கள். Read your Bible. அப்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். And God will bless you. கொடுங்கள். Give. அப்பொழுது உங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். And God will give you. ஆண்டவருடைய நோக்கத்தின் திட்டத்தை நிறைவேற்றுங்கள். Fulfill the will of God's plan அப்பொழுது and கர்த்தர் உங்களை purpose. ஆசீர்வதிப்பார். And then God will அவரை bless நேசியுங்கள். you. Love Him. அப்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். And then the Lord will bless you. அப்படியே சவுண்ட் கம்மியாகுது பாருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை அப்பொழுது. It's a wonderful word and. அப்பொழுது. And. அப்பொழுது. And. நீ உண்மையுள்ளவனாய் இரு அப்பொழுது. If you are righteous then. நீ உத்தமனாய் இரு அப்பொழுது. When you are righteous and. ஆண்டவருக்காக நீ இரக்கமாய் இரு அப்பொழுது. When you are zealous for the Lord. ஆண்டவருக்கு முதலிடச்ச கொடு அப்பொழுது. When you give God first. Praise the Lord. Hallelujah. Hallelujah. எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை பிடிக்குது அப்பொழுது? How many of you like this word and? Praise the Lord. Hallelujah. Hallelujah. நிறைய பேர் பிடிக்கல. Many people don't like that word. ஆண்டவர் நினைச்சாலும் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. Even if God desires, He can't bless you. அப்பொழுது. Because there's no and. ஆகையால். Therefore. எனவே. Because. இதெல்லாம் ரொம்ப அருமையான வார்த்தைகள். These are wonderful words. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். The Lord is my shepherd. ஆகையால் எனக்கு குறைவில்லை. And I shall not want. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இது வெறும் பாசிட்டிவ் கன்ஃபெஷன் இல்லைங்க. It's just not a positive confession. அவரை என்னுடைய மேய்ப்பனாக மாற்றினதனால எனக்கு குறைவில்லை. But because He has become my shepherd, I shall not lack. அவர் எனக்கு ஆண்டவராய் இருக்கிறபடியால் எனக்கு சாட்சி இல்லை. Because He is my Lord, I shall not இயேசு want. சொல்றார் அப்பொழுது. The Lord says and. Praise the Lord. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். It says seek ye first the kingdom of God and His அப்பொழுது righteousness. இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். And all these things shall be added unto you. எவைகள் எல்லாம்? What are the things? நமக்கு என்னென்ன தேவையோ. Whatever you need. எதை குறித்துலாம் நாம் கவலைப்படுகிறோமோ. Whatever you are worried about. எவைகளுக்கெல்லாம் தேடி ஓடுகிறோமோ. Whatever you are seeking and running after. எவைகளெல்லாம் நம்ம சேர்க்க விரும்புகிறோமோ. And whatever you want to gather. எல்லாவற்றையும். Everything. ஆண்டவர் சொல்றார் பாருங்க added. The Lord says added unto you. நம்ம தேடும்போது அவர் சேர்க்கிறார். When you seek, it will be added. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பணத்தை சேர்க்கிறோம் பாருங்க. You add money. Praise the Lord. நண்பர்களை சேர்க்கிறோம். You add people. நல்ல நல்ல காரியத்தெல்லாம் கூட்டுகிறோம். Every good thing you add. Praise the Lord. நம்ம கூட்ட வேண்டாங்க. You don't have to add. ஆண்டவர் கூட்டிட்டே The இருப்பார். Lord will keep adding. நிறைய பேருக்கு எவ்வளவு சம்பாதிச்சாலும் கூட மாட்டேங்குது. But many people, no matter how much they earn, you can't gather. அது குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. That's just going down. அது ஒரு பெரிய சாபம். That is a curse. ஆசீர்வாதம்னா கூடணும். If it is a blessing, it should be தேவன் added. நம்மை ஆசீர்வதித்தா அது கூட வேண்டும். If God blesses you, it should keep on adding. ஆண்டவர் சொல்றார் பிறகு. It says and. அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். The Lord says and all these things shall be added unto இது you. எல்லாத்தையும் நான் கொடுக்கிறேன். The Lord says I will give you all these நீங்கள் என்னை தேடுவீர்கள் என்றால். if you would seek me. என்னுடைய ராஜ்யத்தை தேடுவீர்கள் என்றால். If you would seek my kingdom. நீங்க எனக்காக வாழ்வீர்கள் என்றால். If you would live for me. உங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நான் கொடுக்கிறேன். I will give you everything that you need. அதுதான் சங்கீதக்காரன் சொல்றான். This is what the psalmist says. இதே வசனத்தை தான் சங்கீதம் 23 சொல்லுது. The same verse is said in Psalm 23. கர்த்தரின் மீட்பராய் இருக்கிறார். The Lord is my shepherd. நான் தாழ்ச்சி அடையேன். I shall not want. Praise the Lord. Hallelujah. Hallelujah. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில மேய்ப்பனாய் இருப்பார் என்றால். If the Lord is your shepherd. நீங்க தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லலாம். You can say you shall not be in want. அதனால தான் ஜான் வெஸ்லி சொன்னார்.
That's why John Wesley said, கர்த்தரை தங்களுடைய வாழ்வில் மேய்ப்பனாக மாற்றாதவர்கள் those who have not made the Lord their shepherd நான் தாட்சி அடையேன் என்று சொல்ல முடியாது. can never say that I will not want. ஆனா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில மாற்றிட்டீங்கன்னா, But if you have made the Lord your shepherd, மேய்ப்பராக்கி விட்டீங்கன்னா, if you have made the Lord your ராஜாவாய் shepherd, மாற்றி விட்டீர்கள் if you have என்றால், made the Lord your king, அதிகாரியாய் ஆளுகை செய்கிறவராய் மாற்றிட்டீங்கன்னா, if you have made the Lord to have control and dominion உங்க over you, வாழ்க்கையில தாட்சி என்பது கிடையாது. you will not lack or be in அவர் சொன்னார், want. புல்லுள்ள இடங்களில் என்னை மேய்த்து He says he leads me beside still waters and அமர்ந்த green தண்ணீர் அண்டையில் pastures. என்னை கொண்டு போய் விடுகிறார். He says he leads me beside still waters. நான் தேடி கண்டுபிடிக்கிறேன் பிரதர் என்று இல்ல, It's not that I will go seeking to find. அவர் என்ன கூட்டிட்டு போறார், He will lead me. அவர் என்ன லீட் பண்றார், He will lead me. அவர் டைரக்ஷனை காட்டுறார், He will direct my steps. அவர் என்ன கொண்டு போய் சேர்க்கிறார். And he will lead me to that place. எல்லாமே ஆண்டவர் செய்றார். The Lord will do everything. நான் மரண இருளின் பள்ளச்சாக்கில நடந்தாலும் Yea, though I walk through the valley of shadow of death, பொல்லாப்புக்கு பயப்படல, I fear no evil. அவர் தேற்றுகிறார், For he comforts me. அவர் தாங்குகிறார், He upholds me. அவர் சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தி ஏற்படுத்துகிறார், He prepares a table before my enemies. அவர் என் தலையை அபிஷேகம் பண்ணுகிறார். He anoints my head with oil. சங்கீதக்காரர் சொல்றான், The psalmist says, என்னுடைய வேலை என்னன்னா what is my work? அவரை மேய்ப்பன் ஆக்கிட்டு, To make him my அவரை shepherd. ராஜாவா ஆக்கிட்டு, To make him my king. அவருடைய வீட்டிலேயே நான் நிலைத்திருப்பேன். And I will remain in his house. அவருக்கே மகனா இருப்பேன், I will dwell in his house அவருக்கே forever. ராஜ்யத்தின் பிள்ளையா இருப்பேன். I will dwell as a king, a child of his kingdom இங்க மாத்திரம் forever. இல்ல, Not only that, பரலோகத்திலும் even in heaven, நிச்சயமாய். forever and ever. Praise the Lord. Hallelujah. Hallelujah. நம்ம வீட்டு குழந்தைங்க எல்லாம் எடுத்துங்க, You take our children, for instance. அவங்க எல்லாம் எதை பத்தியும் கவலையே பட மாட்டாங்க. They will not care about anything. Praise the Lord. நாளை எதை குறித்தும் கவலையே பட They மாட்டாங்க. will not be worried about anything. 8 மணிக்கு சாப்பாடு வேணா நேரா டைனிங் டேபிளுக்கு வருவாங்க. If they need food, they will come to the table. மதியம் லஞ்ச் வேணா கரெக்டா வருவாங்க. If they need lunch, they would come to the table. அப்பா ஃபீஸ் கட்ட, அப்பா இதை செய் அதை செய். They will just tell the father, pay my fees. நான் ஷூ வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும். I need to buy this, I need this. எல்லாம் லிஸ்ட் எல்லாம் கொண்டாந்து கொடுப்பாங்க. They will just give you a list. அந்த பிள்ளைங்க கவலையே படாது. Those children will never be worried. அதனால தான் நிறைய குழந்தைங்க படிக்கிறதும் கிடையாது. That's why many children don't even care to study. Praise the Lord. எனக்கு கவலையே இல்லை. Because there's no worry. ரொம்ப ஜாலியா போறாங்க, ஜாலியா வராங்க. They are just carefree. ஏன்னா அவங்க குழந்தைகள், Because they are children. அவங்க பிள்ளைகள். They are children. ஆண்டவர் சொல்ற, என் பிள்ளையா நீ இருன்ற. Jesus, the Lord says, be my child. அவருடைய பிள்ளையா நம்ம இருப்போம் என்றால், If we would be his child, 1ஆம் தேதி வர வேண்டியது வரும், then all that needs to come will come. 2ஆம் தேதி வர வேண்டியது வரும், What has to come will come. 30ஆம் தேதி வர வேண்டியது வரும். What has to come on the 30th will அது come. குறைந்து போகாது. That will not diminish. புதிய தானியம் வர வரைக்கும் பழைய தானியம் இருக்கும். The old grain will remain till the new grain is gathered. அந்த களஞ்சியம் வெறுமையாவது கிடையாது. Those barns will never become empty. நம்ம கவலைப்படுவது கிடையாது. You will never be worried. நம்ம வேலையை நம்ம செஞ்சிட்டே You இருக்கிறோம். will keep on doing your work. அவர் வேலையை அவர் செய்றார். And he will be in doing his work. அப்பொழுது And ஆபிரகாமை நம்ம எடுத்துக்கொள்வோம் என்றால், if you take Abraham, ஈசாக்கு பலியிட அவன் சென்ற போது, when he took Isaac to offer him as an offering, ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்த போது, when he obeyed the Lord, ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்த போது, when he put God first, ஆண்டவர் அவன் நேசித்த போது, when he loved the Lord, எல்லாத்தையும் தேவன் பார்த்து கொண்டார். God took care of everything. அந்த மோரியா மலைக்கு பேர் வைக்கிறார். அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே. He named Mount Moriah and he said Jehovah Jireh. ஆதியாகமத்தின் புத்தகம் 22:14 பார்க்கிறோம். தேவன் என் தேவைகள் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். In the book of Genesis chapter 22 verse 14 it says my God will take care of everything. ஏன்னா இவர் ராஜ்யத்தை தேட ஆரம்பிச்சார். Because he began to seek the kingdom. தேவனுக்கு முன்னுரிமை கொடுக்க ஆரம்பிச்சார். He began to put God first. தேவனுடைய ஆளுகைக்கு கீழ வர ஆரம்பிச்சார். He began to dwell under his dominion. ஆவியால் சொல்றார் யெகோவா ஈரே. That's why he says that place is called Jehovah Jireh. எலியாவை குறித்து பார்க்கிறோம் பாருங்க. We read about Elijah. சாரபாத் விதவை வீட்டுக்கு போறார். When God commanded him to go to the widow at Zarephath, he went. இங்க போறார். When God said go, he went. தேவனுடைய சித்தத்தையும் திட்டத்தையும் செய்து முடித்த மனுஷன். A man who fulfilled God's plan and purpose. காகங்கள் அவருக்கு உணவளித்ததாம். Even the ravens fed him. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு provision. What a supernatural provision. காக்கானாவே புடிங்கிட்டு போற ஒண்ணு. A raven would only grab and run away. ஆனா ஆண்டவர் எப்படி போஷிக்கிறார் But பாருங்க. see how God fed him. எடுத்துட்டு போறதையும் கொடுக்க வைக்கிறார். The one who would take snatch away had to give. காகங்களை வித்து போஷித்தார். God fed him
with ravens. சாரபாத் விதவை ரொம்ப ஹெல்ப்லெஸ். The widow at Zarephath was helpless. உதவியற்ற அம்மா. She was a helpless widow. அந்த அம்மாவை வச்சு இவரை போஷித்தது மாத்திரமல்ல. But the Lord not used her to feed him. அந்த அம்மாவை போஷிக்கிறார். But God fed her also. இவங்க கீழ்ப்படிந்தவர்கள். Because they obeyed. கர்த்தரை கனம் பண்ணினவர்கள். They honored the Lord. முதலிடம் கொடுத்தவர்கள். They prioritized God. Praise the Lord. Hallelujah. Hallelujah. சாரபாத் விதவையை மாத்திரமல்ல. Not only the widow at Zarephath. புதிய ஏற்பாட்டில் ஒரு அற்புதமான சம்பவம். In the New Testament there's a wonderful incident. Praise the Lord. ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்த போது கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுத்த போது When they heeded and obeyed the Lord. அவங்களுக்கு என்ன நடந்துச்சு? What happened? அப்போஸ்தலர் 4:34-35. The book of Acts chapter 4 verses 34 and 35. பாருங்கள், நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானக்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை. It says, as many as were possessors of lands or houses sold them and brought the pieces of the things that were sold and laid them at the apostles' feet, and distribution was made unto every man according as he had need. இது கம்யூனிசம் இல்ல. This is not talking about communism. கம்யூனிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, communism. எல்லாரிடத்துல இருக்கிற பணத்தையும் எடுத்துட்டு வந்து, what does communism say? It say gather everything that people have எல்லாருக்கும் ஈக்குவலா கொடுத்துடு and distribute it equally. பிரச்சனை அப்படி செஞ்சா If you do that, எல்லாரும் ஏழை ஆயிடும். everyone would become poor. இது வரைக்கும் கொஞ்சம் ஏழை இருந்தவங்க இப்ப நிறைய ஏழை ஆயிடும். People who were little poor would become more poor. இப்படி கம்யூனிசம் இந்த இடத்துல நடக்கலைங்க. This was not communism. ஆண்டவருக்கு முதலிடத்தை கொடுத்தாங்க. But they preferred God first. தங்களுடைய இதயத்தை தேவன் மேல வச்சாங்க. They placed their heart on the Lord. தேவனை எஜமானாக மாற்றினாங்க. They had made the Lord their master. எல்லாம் விற்று எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தாங்க. So it says they sold everything they had and was அப்படி shared. கொடுத்த பிற்பாடு என்ன ஆச்சுன்னா, And what happened? அவைகளில் ஒருவனுக்கு ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை. It says no one lacked anything. எல்லாம் நிறைய வச்சிட்டு இருக்காங்க. Everyone had in abundance. Praise the Lord. Hallelujah. Hallelujah. எல்லாரிடத்திலும் நிறைவு. Everyone had in abundance. எல்லாம் நிறைவா இருக்கிறாங்க. Everyone had in abundance. ஒருவனுக்கு ஒன்றும் குறைந்து போகவில்லை. It says no one lacked anything. இது பெரிய அற்புதம். This is a wonderful miracle. இது தேவனுடைய செயல். And this is the work of the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஆண்டவருக்கு ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் கொடுக்கும்போது, When you prioritize God, ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கும்போது, when you put God first, அவங்க குறைந்து போவதில்லை. they will not lack anything. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஆண்டவருக்கு கொடுத்து குறைஞ்சு போறீங்கன்னா ஏதோ கொடுக்கிறதுல தப்பு. If you are giving to the Lord and you don't have, that means there's something wrong in உங்களுடைய the way நோக்கத்தை you சரி give. செய்யுங்கள். You need to change your attitude. நீங்க எதற்காக கொடுக்கறீங்க என்கிற நோக்கத்தை காரியங்கள் எல்லாத்தையும் சீர் பண்ணுங்க. You need to rectify the purpose of giving. உண்மையாய் கர்த்தரை கனம் பண்ணும்போது, When you truly honor the Lord, அவருக்கு முதலிடத்தை கொடுக்கும்போது, when you put God first, அவரை அன்பு கூர்ந்து ஒரு காரியத்தை செய்யும்போது, when you do it out of love for the Lord, அந்த குறைவு நம்மளை தொடருவதில்லை. you will not continue to be poor. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஆண்டவருக்காக கொடுத்து தரித்திரரானவங்க யாராச்சும் இருக்கிறீங்களா? Is there anyone who gave to the Lord and became poor? பரவாயில்ல, நல்ல சர்ச் தான். It's good church. Praise the Lord. Hallelujah. 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 குறைவே ஆக முடியாது. You cannot become poor. ஏன்னா கர்த்தர் காரியங்களை நடப்பிக்கிறார். Because God takes control over everything. ஒருவனும் ஒன்றில் குறைவு இருந்ததில்லையா? It says no one lacked anything. Praise the Lord. தேவனுடைய செயல். This is the work of the Lord. அதுதான் ஆண்டவர் சொல்றார். This is what the Lord says. வாழ்க்கையில தேவனுக்கு முதலிடத்தை கொடுத்து பார். If you give God the first place, தேவனுடைய ராஜ்யத்துக்கு முதலிடத்தை கொடுத்து பார். or if you give the kingdom of God the first அவருடைய place, அதிகாரத்துக்குள் ஆளுகைக்குள் திட்டத்துக்குள் நீ வந்து பார். and if you come under his dominion, rule and authority, அவரை நேசித்து பார். if you love the Lord, அவரையே நீ தீவிரமா தேடி பார். if you would seek him diligently, உன் வாழ்நாள் முழுவதும் அவரையே நீ நம்பி பார். and if you would trust him all the days of your life, பிறகு குறைவுகள் ஏதாச்சும் இருந்தா சொல்லு. then you tell me if you lack anything. ஒரு நல்ல தேவனுடைய மனுஷன், A wonderful man of God, கென்னத் ஹீகன் நினைக்கிறேன், Kenneth Hagin, அவர் ஒரு கூட்டத்தில் அப்படிதான் பிரசங்கம் this பண்ணார். is how he preached in a meeting. ஒரு பிசினஸ்மேன் வந்தார். A businessman came to him அவரிடத்துல பேசினாரா? and he spoke to him.
அதனுடைய பிரச்சனை எல்லாத்தையும் சொன்னாரா. He told him all his problems. அந்த நேரத்துல இவர் சொன்னாராம் பாருங்க, So he answered him and said, நீ ஆண்டவருக்காக இந்த காரியத்தை செய்து பார். you do this for, in the name of the Lord. இத செஞ்சு பார். You do this for God. நீ பிரச்சனை வந்துச்சுன்னா எனக்கு ஃபோன் பண்ணு. And if you face a problem, you phone me. உனக்கு கஷ்டம் வந்துச்சுன்னா என்னிடத்துல சொல்லு. If you have a problem, you tell me. நான் உனக்கு உதவி செய்கிறேன். And I will help you. தன்னுடைய விசிட்டிங் கார்டுல கொடுத்துட்டு போயிட்டார். And he gave him his visiting card and went. அந்த பிசினஸ்மேன் இந்த ஊழியக்காரர் சொன்ன மாதிரியே செஞ்சார். This businessman followed his instructions. ஆனா ஒரு வருஷம் ஆச்சு. And after 1 year, இந்த ஊழியக்காரருக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணல. he did not phone this man of God. அடுத்த வருஷம் கூட்டத்துக்கு வந்தாரா. So when he came the next year for the அந்த meeting, ஊழியக்காரர் இடத்துல போனாரா. this businessman went to the man பாஸ்டர் of நான் God. யாருன்னு தெரியுதா. And he asked him, do you identify me? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உங்களை பார்த்தேன். 1 year back I came to you. இப்படிப்பட்ட காரியங்களை நீங்க செய்ய சொன்னீங்க. And you commanded me to do such things. நீ இத செஞ்சிட்டு குறைவு இருந்தா என்கிட்ட சொல்லு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு You சொன்னீங்க. said if you do this and if you still lack, you tell me. நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சேன். I did what you instructed என் வாழ்க்கையில me. குறைவே வரல. And I did not lack anything. என்னுடைய வாழ்க்கையில குறைவே வரல. I did not lack anything. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஆண்டவர் இது ஒரு சேலஞ்சா சொல்றார். The Lord gives us a challenge. ஆண்டவருக்கு முன்னுரிமை கொடுக்கும்போது, When we put God first, ஆண்டவருடைய அதிகாரம் ஆளுகைக்குள்ள நம்ம வாழும்போது, when we live under God's rulership and நம்ம authority, எல்லா விதத்திலும் பரிபூர்ணம் உள்ளவராய் இருப்போம். the Lord will meet all your needs. கடைசி வசனத்துல சொல்றாரு, The last verse says, ஆகையால் therefore நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். do not worry about tomorrow, ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பதனால், because the Lord gives it to you. நீங்க ஆண்டவரை தேடுறீங்க, You seek God, முதன்மையாய் வச்சு and தேடுகிறீர்கள். you have put God in the first தேவனுடைய place. ராஜ்யத்தை தேடுகிறீர்கள். You have been seeking the kingdom of God, தேவனுக்காக வாழ்கிறீர்கள். and you have been living for the ஆகையால் Lord. தேவன் உங்களுக்கு இவைகள் எல்லாத்தையும் கொடுக்கிறபடினால், And because the Lord gives you everything, எல்லாவற்றையும் கூட்டி and கொடுக்கிறபடினால், because He has added everything to you, நாளைக்காக do கவலைப்படாதிருங்கள். not worry about tomorrow. Praise the Lord. Hallelujah. Hallelujah. நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். Do not worry about tomorrow. நாளை என்கிற சுமையை நீங்க இன்னைக்கு சுமந்துட்டு இருக்காதீங்க. Don't be carrying the burden of tomorrow today, நாளை என்பது தேவனுக்கு சொந்தமானது. because tomorrow belongs to the Lord. யாக்கோபு அது சொல்றாரு பாருங்க. James says that. நாளைக்கு இதை செய்வேன் அதை செய்வேன் இங்க போவேன் அங்க போவேன்னு சொல்லாத. Don't say that tomorrow I will go here and I will do this and வேதம் do அதுதான் that. சொல்லுது, நாளைக்கு சொந்தக்காரர் தேவன். The Lord, tomorrow belongs to the Lord. நாளை என்பது தேவனுக்கு சொந்தமானது. Tomorrow belongs to the Lord. ஆனா கவலை என்பது நமக்கு சொந்தமா இருக்கக்கூடாது. But worry should not belong to you. எதிர்காலத்தை கட்டுப்படுத்துவதற்கு நம்ம முயற்சி பண்ணக்கூடாது. You should not try to control your tomorrow. இது பொறுப்பற்ற வாழ்வை பத்தி இயேசு பேசல. Jesus is not talking about a life without நாளை responsibility. பத்தி கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டார் பாஸ்டர். The pastor has commanded me not to be worried ஆகையால் about நாளைக்கு tomorrow. நடக்கிற எக்ஸாம்க்கு நான் படிக்க மாட்டேன். Therefore I will not study for tomorrow's exam. நாளைக்காக நான் எந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன். I am not going to do anything for tomorrow. பைபிள் அப்படிலாம் சொல்லுங்க, கவலைப்படாதீங்கன்னு தான் சொல்லுது. The Bible does not instruct us in such a way, but only tells us not to be worried. திட்டமிடாதீர்கள் என்று சொல்லவில்லை. It does not say don't plan ஆயத்தப்படாதீர்கள் என்று சொல்லவில்லை. or don't prepare for tomorrow யோசிக்காதீர்கள் என்று சொல்லவில்லை. or don't think about tomorrow. கவலைப்படாதீர்கள். But it only says don't be worried about tomorrow. பதற்றம் அடையாதீர்கள். Don't be worried about tomorrow. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பொறுப்பற்ற தன்மையை பத்தி சொல்லல. He is not talking about an irresponsible life. எல்லாத்துக்கும் நம்ம முன் ஏற்பாடுகளை செய்யணும். We need to prepare for everything. நேற்று ஒரு அவசரமா ஒரு ஊருக்கு போயிட்டேன். Yesterday I had to urgently go to my native place. அதுக்காகவே மெசேஜ் எல்லாம் ஃபர்ஸ்ட் டே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். So because of that I had prepared the message earlier. தெரியும் சனிக்கிழமை எனக்கு டைம் கிடைக்காது. Because I knew I won't have time to prepare on Saturday. கவலைப்படல. I was not worried. ஆனா ஆயத்தம் பண்ணிட்டேன். But I started preparing myself. நம்ம பிரதர் கேட்டார், பாஸ்டர் My brother asked, pastor, ஈரோடு வந்துட்டீங்களா? have you come to Erode? நானும் வந்துட்டேன். I have come. என்ன பாஸ்டர் பிரசங்கம் எல்லாம் ரெடியா? Have you prepared the sermon for tomorrow? இனிமேல் தான் போயிட்டு அதெல்லாம் புரட்டிட்டு கிடக்கணுமா? Or should you go hereafter and prepare? நான் சொல்லிட்டேன் ரெடியா இருக்குதுங்க பிரதர். So I said I have already prepared. அது அப்படியே ஓடிட்டே இருக்குது. And that is running in my mind. Praise the Lord. Hallelujah. Hallelujah. கவலைப்படுறது கிடையாதுங்க. It's not about worrying. பொறுப்பற்றவர்களாக இருப்பதில்ல. Or being irresponsible. ஆண்டவர் சொல்றார் பதற்றம் அடையாதே. But the Lord says don't be worried. Praise the Lord. பாரத்தை நீ சுமக்காத. You don't carry that burden. நீ செய்ய வேண்டியதெல்லாம் செய். Do what
you have to do. நாளைக்கு அதனுடைய பலனை தரேன். And tomorrow I will reward you. இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். Today you sanctify yourself. நாளை தேவன் அற்புதத்தை செய்வார். And tomorrow God will do wonders. புலம்பல் 3:22-23 அததான் சொல்லுது. Lamentations 3:22 and 23 says the same. இரக்கங்கள் காலைதோறும் அவருடைய கிருபை காலைதோறும் புதிதானவைகள். It says his mercies are new every morning. டெய்லி நமக்கு வேண்டியது எல்லாத்தையும் அவரு சப்ளை பண்றார். He will supply every need. நம்ம கவலைப்படக்கூடாது. You need not worry. ஆனாதான் ஆண்டவர் சொல்றாரு. That's why the Lord says. பாருங்க அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். He says sufficient for the day is its own trouble. ஆண்டவர் பிரச்சனையை ஒத்துக்கொள்றார். The Lord admits the problem. நமக்கு இருக்கிற கஷ்டங்களை அவர் ஒத்துக்கொள்ளுகிறார். He admits the problems you face. இவைகள் எல்லாம் உங்களுக்கு அவசியம் என்பது பரலோக பிதா அறிந்திருக்கிறார். Your heavenly Father knows that you need them all. பிரச்சனையே இல்லைன்னு சொல்லுங்க. He doesn't say you will not have problems. இயேசு சொல்றார் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு. The Bible says you will have troubles in this world. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். But be of good cheer. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. St. Paul says, நான் எருசலேமுக்கு போறேன். I am going to Jerusalem. என்ன நடக்கும்னு தெரியாது. I do not know what will happen. ஆனா எதையும் சந்திக்க நான் ஆயத்தமா இருக்கிறேன். But I am prepared to meet whatever awaits me. எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கிறார். I am prepared. பிரைஸ் தி லார்ட். அகப்பு சொல்றாரு. Agapes says, இந்த கச்சையுடைய மனுஷன் the man whose belt this is, அவன் சிறைச்சேதம் பண்ணப்படுவான். he will be imprisoned. உண்மையான தீர்க்கதரிசி. He is a real prophet. தீர்க்கதரிசனம் சொல்றாரு. And he is prophesying. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. But St. Paul says, இதெல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியும். I know them all. கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல I am not only willing to be நான் bound, மரிப்பதற்கு ஆயத்தம். but I am also prepared to die. அதுதான் ஒரு விசுவாசி. That is the way a believer அவன் should be. கவலைப்பட மாட்டான். He will not be worried. பதற்றம் அடைய மாட்டான். He will not panic. நாளை என்பது தேவனுடையது. Because tomorrow belongs to நாளைக்கு the Lord. வேண்டிய பலத்தை அவர் கொடுப்பார். God will give me the strength for இந்த tomorrow. மாதத்துக்கு வேண்டிய தேவைகள் எல்லாத்தையும் அவர் சந்திப்பார். He will meet my needs for tomorrow. நான் அவரை நம்பி இருக்கிறேன். I trust in him. நான் அவரை விசுவாசிக்கிறேன். I believe in him. அவருக்கு கீழ்ப்படிகிறேன். And I obey him. அவர் எதை செய்ய சொல்றாரோ அதை கரெக்ட்டா செய்றேன். Whatever he tells me to do, I will do. படிக்கிற குழந்தைங்க நல்லா படிச்சுட்டா If a child would study well, எக்ஸாம்க்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. there is no need for that child to be worried about எந்த the அளவுக்கு exam. நம்மள ப்ரிப்பேர் பண்றோமோ To the extent you prepare அந்த yourself, அளவுக்கு நம்ம ரெடியா இருப்போம். to that extent you would be ready. ஆவலா இருப்போம். You would be awaiting. ஆசையா இருப்போம். You would be anxiously 2 waiting. மணி நேரம் எக்ஸாம் அரை மணி நேரத்துல எழுதி முடிச்சு வந்துரும். If the exam is for 2.5 hours, you would finish it quickly and come. எக்ஸாமினேஷன் ஹால்ல இருந்து வரும்போது சந்தோஷமா வரும். And you would joyfully return. ரிசல்ட் எப்ப வரும்னு பார்த்துட்டு இருப்போம். And you would be anxiously awaiting the result. ஆண்டவர் நம்மளை ஆயத்தப்படுத்துறார். The Lord is preparing us. எனக்கு முதலிடத்தை கொடு. He says, give me the first ராஜ்யத்தின் place. பிள்ளையா வாழு. And live as a child of my என்னுடைய kingdom. அதிகாரத்துக்கு கீழே வா. Live under my என்னுடைய authority. ஆலோசனையின்படி செய். Do according to my counsel. ஆகியதான் சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் இப்படியா சொல்றார். That's why Charles Spurgeon once said, கவலை என்பது இன்றைய சூரிய ஒளியின் மீது நாளைக்கு வரக்கூடிய மேகங்களை எழுப்புதுன்றார். he says it's like bringing the clouds to cover the sun that shines for tomorrow. இன்னைக்கு நல்லா சூரியன் உதிக்குது. Today the sun is shining. ஆனா கவலை என்பது But what is worry? நாளைக்கு வரப்போறிய மேகத்தை But worry is bringing the clouds that has to come tomorrow. இழுச்சிட்டு வந்து இன்றைக்கு இருக்கிற வெளிச்சத்தை மறைக்கிறதா. Is to bring it into your under your sun and hide its brightness. அதுதான் இயேசு சொல்றார். This is what Jesus says. கவலை என்பது பிரயோஜனமற்றது. Worry is useless. நடக்க கூடாத ஒன்றை நடக்கிற மாதிரி கற்பனை பண்ணிட்டு நம்மளையே கெடுத்துக் கொள்வது. You will destroy yourself by being worried about things that has not yet happened. இயேசு சொல்றார் நாளைக்காக ஆண்டவரை நம்புங்க. Jesus says trust the Lord for tomorrow. Praise the Lord. Hallelujah. நாளை கர்த்தருடையது. Tomorrow belongs to the Lord. யாக்கோபு அததான் சொல்றாரு. This is what James says. 4வது அதிகாரம் 13 14 15 வசனங்களை வாசிக்கும்போது Chapter 4 verses 12 13 and 14. நாளை குறித்து திட்டமிடாதீர்கள் அப்படிலாம் சொல்ல. He does not say don't plan for tomorrow. அந்த பதற்றத்தை But he says don't be worried. கவலையை That worry. அந்த கலக்கத்தை குறித்து யாக்கோபு பேசுறார். He is speaking about that worry or anxiousness. Praise the Lord. யாக்கோபின் நிருபம் 4வது அதிகாரம் The book of James chapter 4 13 14 13 and 14. மேலும் நான் இன்றைக்கு அல்லது நாளைக்கு நீங்க பட்டத்துக்கு போவேன், அங்கே ஒரு வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவேன் என்று
இவர்களே கேளுங்கள். He says, go to now, ye that say, today or tomorrow we will go into such a city and continue there a year and buy and sell and get again. யாராச்சும் இப்படி பிளான் வச்சிட்டு இருக்கீங்களா? Do you have any such plans? கேளுங்கள். It says, listen. நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதா? தெரியாதே. Whereas ye know not what shall be on the morrow. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? What is your life? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல இருக்கிறது. It is even a vapor that appeareth for a little time and then vanishes away. ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் Says, for that ye ought to say, நாங்களும் உயிரோடு இருந்தால், if the Lord will, we will live இன்னென்ன காரியத்தை செய்யலாம் என்று சொல்லலாமே. and do this or that. இது யாருக்கு சொல்றாருன்னா, To whom does he say this? வீம்புக்காரர்கள், He is talking to the arrogant, மேன்மை the பாராட்டுகிறவர்கள், ones who are boastful, கர்த்தரை மதிக்காதவங்க, and the ones who don't care about God, கர்த்தரை கனம் பண்ணாதவங்க, those who don't honor God, தெய்வ பயமற்றவர்கள், those who do not have the fear அவங்கள of பத்தி God. தான் சொல்றாரு. He is looking at these people இது and saying, விசுவாசிகளை பத்தி சொல்ல. he is not speaking about believers. விசுவாசிகள் நம்ம எப்படி பேசுவோம்னா, How will we speak as believers? கர்த்தருக்கு சித்தமானால், We would say, if it is the Lord's அவருடைய will, வருகை தாமதிக்கும் என்றால், if the Lord's coming is delayed, நீங்கள் நானும் ஜீவனோடு கூட இருப்போம் என்றால், if we are alive tomorrow, இந்த காரியங்களை செய்வோம். we will do this. அவருக்கு சித்தமானால், If it is God's will, அவருடைய திட்டமாய் இருந்தால், if it is His plan, அவருக்கு பிரியமாய் இருந்தால், if it pleases the Lord, ஆண்டவருக்கு ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் கொடுப்போம். we will prioritize God. இது பொறுப்பற்ற வாழ்வை பத்தி யாக்கோபு சொல்ல. James is not talking about an irresponsible life. நம்ம பொறுப்புள்ளவர்களா இருக்க வேண்டும். We should be responsible. திட்டமிடுகிறவர்களா இருக்கணும். We should plan. ஆனா தேவனை வைத்து எல்லாத்தையும் செய்யணும். But we should put God in it and then plan. கவலை பதற்றத்தை பத்தி பேசுறார். He's speaking about anxiety ஆகையால and worry. பிலிப்பியர் 4வது அதிகாரத்துல பார்க்கிறோம். That's why in the book of Philippians நீங்கள் chapter ஒன்றை 4 குறித்து it says, கவலைப்படாம உங்களுடைய கவலை எல்லாம் ஜெபமா மாத்துங்க. he says, don't be worried about anything, but offer all your prayers with thanksgiving. ஏசாயா 26:3ல பார்க்கிறோம். In Isaiah அவரை 26, உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதுக்கு பூரண சமாதானம். he says, he whose mind is steadfast on the Lord, he will keep in perfect peace. இயேசு என்ன சொல்றாருன்னா, What does Jesus say? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதி தேடுங்கள். Seek ye first the kingdom of God. முதல்லனா என்னங்க? What is the meaning of first? மறந்துடாதீங்க. Don't forget. யூடியூப்ல இந்த மெசேஜ் இருக்கும். The message will be telecasted on the YouTube. கேட்டு மனப்பாடம் பண்ணிடுங்க. Listen to it and memorize it. முதலாவது என்றால் The meaning of first தீவிரமாய் தேடுவது, is to diligently seek, வாழ்நாள் முழுவதும் தேடுவது, continually seek, வேண்டுமென்றே தேடுவது, and to seek on purpose, ஒரு வைராக்கியத்தோடு தேடுவது. to seek with a zeal. முதல் என்றால் The meaning of first முன்னுரிமை கொடுத்து தேடுவது. is to give first preference. முன்னுரிமை, First preference. என்னுடைய ஆசை, My என்னுடைய desire, விருப்பம், my என்னுடைய desire, திட்டம், my plan, என்னுடைய நோக்கம், my purpose. எல்லாவற்றிலும் அவருக்கு முன்னுரிமை. I will put him first. ஃபர்ஸ்ட் in everything. ஆண்டவர், First God, அதுக்கு அடுத்து தான் என் வாழ்க்கை, and everything else later. அதுக்கு அடுத்து தான் என்னுடைய வாய்ப்புகள், And my advantages are அதுக்கு அடுத்து later. தான் என்னுடைய வருமானம், And then later my income. அதுக்கு அடுத்து தான் எல்லாமே. Everything comes later or ஃபர்ஸ்ட் after. ஆண்டவர், First God, அவருடைய ராஜ்யம், His kingdom first, அவருடைய நீதி. His righteousness first. இப்படி செய்யும்போது When we do this, கர்த்தர் எல்லாத்தையும் கொடுக்கிறார். the Lord will give us everything. மார்ச் மாதம் 1ஆம் தேதி வந்து சொல்லுவோம், We have come to the 1st of February. எனக்கு ஒரு நன்மையும் குறைவார். Even when you come on the 1st of March, you would say the same. சங்கீதக்காரன் சொல்லுது போலவே, இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயதுள்ளவனாய் மாறினேன். Just as the psalmist says, once I was young and now I have gone old. கர்த்தருடைய பிள்ளைகள் அப்பத்துக்கு இறந்து திரிந்ததை என் கண்கள் கண்டதில்லை. I have not seen the righteous forsaken or his children begging for bread. இயேசு அததான் சொல்றார். Jesus is the same. அவருடைய வாழ்வின் மேய்ப்பராக மாற்றுங்கள். That we should make him our shepherd. ராஜாவாய் மாற்றுங்கள். We should make him our king. கர்த்தாதி கர்த்தராய் மாற்றுங்கள். He should be the king of kings அவருடைய and lord ஆளுகை of கீழ lords. வாங்க. And come under his அவருடைய அரசாட்சி கீழ வாங்க. authority and உங்களை dominion. அவருடைய கரத்தில் ஒப்புக்கொடுங்கள். And surrender ourselves into his hands. பிறகு இவைகள் எல்லாத்தையும் கர்த்தர் கொடுப்பார். Then all these
things shall be added unto you. நாளை குறித்து பதற்றம் அடைய வேண்டாம். Don't be worried about tomorrow. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இந்த 26வது வருஷத்தை குறித்து பதற்றம் அடைய வேண்டாம். Don't be worried about 2026. எலெக்ஷன் ரிசல்ட்டை குறித்து பதற்றம் அடைய வேண்டாம். Don't panic about the election. Praise the Lord. Hallelujah. 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 Praise the Lord. அதுக்காக ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லுங்க. That doesn't mean to say don't vote. இப்பயே நல்லா யோசிச்சு நல்ல ஆளை வைச்சீங்க. Choose the right person. அதுவும் ஊழியத்துக்கு பிரயோஜனமான ஆளு. People who are useful for the ministry. கர்த்தருடைய ஊழியத்தை தடை செய்யாத ஆட்கள். The ones who will not hinder the ministry of the Lord. ராஜ்யம் ஃபர்ஸ்ட் வரணும். Let the kingdom of God be first. சபை ஃபர்ஸ்ட் வரணும். Let the church be first. ஆண்டவர் ஃபர்ஸ்ட் வரணும். Let God be in the first place. ஊழியம் ஃபர்ஸ்ட் வரணும். Let the ministry be in the first place. இதெல்லாம் சரியான ஆளை தேர்ந்தெடுத்தா After putting God first, then if you choose, எல்லாமே நல்லா இருக்கும். everything will go well with you. வாழ்க்கைக்கு முன்பு ஆண்டவர் வரட்டும். God should be first before your life. வாய்ப்புகளுக்கு முன்பு கீழ்ப்படிதல் வரட்டும். Obedience should come before your advantages. வருமானத்துக்கு முன்பு நேர்மை வரட்டும். Let integrity come before your income. கவலைப்படுவதற்கு முன்பு ஜெபம் வரட்டும். And let your prayer rise before worry. ஆறுதல் அடைவதற்கு முன்பு தேவனுடைய அழைப்பு நம்ம இடத்துல May வரட்டும். God's call come before being comforted. அப்படியே நம்ம எழுந்து நிற்போம். Shall we all raise to our feet? Praise the Lord. அப்பொழுது And இவைகள் எல்லாம் உங்களுக்கு all கொடுக்கப்படும். these things shall be added unto you. அப்பொழுது And எனவே இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாவற்றையும் நம்ம யோசித்து நம்மளை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். தேங்க்யூ லார்ட். வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் எடுங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். First seek ye first the kingdom of God and his அப்பொழுது righteousness. இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். And all these things shall be added unto you. தேடணும். Seek. என் வாழ்நாள் முழுவதும் தேடணும். Seek all the days of your life. தீவிரமா தேடணும். Seek with diligence. தொடர்ந்து தேடணும். Continue to seek. வேண்டும் என்றே தேடணும். Seek on purpose. முதலாவது தேடணும். Seek first. முதலிடத்தை கொடுத்து தேடணும். Prioritize first and seek. நான் யாருக்கு முதலிடம் கொடுக்கிறேன்? Whom do I prioritize? எதற்கு முதலிடம் கொடுக்கிறேன்? Or what do I prefer first? எப்படி முதலிடம் கொடுக்கிறேன்? And how do I give my preference? இதெல்லாம் பற்றி நம்ம யோசிக்கணும். When you think of all this, யாரை நான் நேசிக்கிறேன்? whom do I love? எதை தேடி போறேன்? What am I seeking after? எவைகளை அடுத்து என்னுடைய இதயம் இருக்கிறது? What is my heart என்னுடைய seeking after? பொக்கிஷம் எது? What is my treasure? என் எஜமான் எது? And who is my master? இதுதான் நம்முடைய ராஜ்யம். This is our kingdom. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இயேசு சொல்றாரு, Jesus says, நான் உன்னை ஆளுகை செய்யும்போது, when I reign over you, என்னுடைய சித்தத்தையும் திட்டத்தையும் நீ நிறைவேற்றும் போது, when you fulfill my plan and desire, என்னுடைய விருப்பம் உன்னுடைய விருப்பமா மாறும்போது, when you make my will your will, நீ ராஜ்யத்தின் பிள்ளையா இருக்கிற. you will become a child of God. ராஜாவாகிய நான் உன் தேவைகள் எல்லாத்தையும் You would become a child of my kingdom and I would be your king. Praise the Lord. Hallelujah. Hallelujah. நம்மளை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். May we all analyze and see. Praise the Lord. அவருடைய நீதி அவருக்காக நம்ம வாழ்க்கை வாழும்போது, When we live for him and for his நான் righteousness, இயேசுவுக்காக வாழ்கிறேன் என்கிற ஒரு வாழ்க்கை நம்ம வாழும்போது, when we say I live for the Lord, நான் இயேசுவுக்காக எல்லாத்தையும் செய்யறேன்னு நம்ம செய்யும்போது, when we do everything for the sake of God, நம்ம வாழ்க்கையில தாட்சி அடைவதில்லை. you will not lack. ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடும்போது, When you seek his kingdom and உங்களுக்கு his எல்லாத்தையும் நான் righteousness, தரேன்றேன். the Lord says I will add everything to you. வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க. Bring a change and transformation in your life. தேடுவதில் ஒரு மாற்றம், A transformation in முதலிடம் seeking, கொடுப்பதில் ஒரு மாற்றம், in giving first preference, நம்மை ஆளுகை செய்வதில் ஒரு மாற்றம், in God reigning over you, நம்முடைய இதயத்தின் நோக்கங்கள் எண்ணங்களில் ஒரு மாற்றம், in the way you think and the way you act, வாழ்கிற முறையில ஒரு மாற்றம். the way you live. இவைகள் எல்லாம் நமக்கு சரியா இருந்தா, When we bring a transformation and change in everything, தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். we would be vessels that bring blessings of God. இந்த வசனத்துக்கு நம்மளை அர்ப்பணிப்போம். May we surrender to this word. ஹalleluya. Thank you, Jesus. இயேசு சொல்றார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. The Lord says, repent for the kingdom of God is at hand. மனம் திரும்புங்கன்னா முன்னுரிமை கொடுங்க. The meaning of repentance is to give first preference. அவருக்கு முதலிடம் கொடுங்க. To give first preference to the Lord. ஃபர்ஸ்ட் ஆண்டவர்.
You say first Lord you, அதுக்கு அடுத்து தான் என்னுடைய லைஃப். and my life comes next. ஃபர்ஸ்ட் ஆண்டவர், First Lord, அதுக்கு அடுத்து தான் என்னுடைய வேலை. and then comes my job. ஃபர்ஸ்ட் ஆண்டவர், First the Lord, அதுக்கு அடுத்து தான் என்னுடைய வருமானம். and then comes my income. ஃபர்ஸ்ட் ஆண்டவர், First the Lord, அதுக்கு அடுத்து தான் எல்லாமே. and everything comes next. கர்த்தருக்கு முதலிட கொடுக்கும்போது When we give God first place, ஒரு அசாதாரணமான ஒரு வாழ்வை கொடுக்கிறார். God will give you an ஒரு extraordinary life. ஆச்சரியமான ஒரு வாழ்வை Your கொடுக்கிறார். life would be amazing. ரட்சிக்கப்பட்டு மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் அப்படியே கர்த்தருடைய பந்திக்கு நம்ம ஆயத்தமாகும். Those who are saved and baptized can get prepared for communion. நம்ம கேட்ட சத்தியத்தை இன்னும் பலப்படுத்துவோம். May we be strengthened in the truth, ஹல்லேலூயா. இந்த சத்தியத்துல இன்னும் வேரூன்றுவோம். that we may be rooted even விசுவாசத்தை deeper. நம்பிக்கை நம்ம ஆண்டவர் மேல வைப்போம். May we put our trust and confidence in the Lord அவரை நோக்கி நம்ம பார்ப்போமா. and look unto the Lord. இந்த கர்த்தருடைய பந்திக்காக ஆவியில ஏவப்பட்ட யாராச்சும் ஒருவர் முன்பதாக வந்து ஜெபிங்க. Those who are stirred in the spirit can come forward and pray for the நமக்காக communion. கல்வாரி சிலுவையில மரித்தாரு. For he died on the cross for us. நமக்காக ஜீவனை கொடுத்தாரு. For our sake he gave up his life. ஒவ்வொரு சொட்டு இரத்தத்தையும் நமக்காக சிந்தினாரு. He shed his blood for us. அவருடைய மரணத்தை நினைவு கூறுகிறோம். As we remember his death. ஒருவர் முன்பதாக வந்து கர்த்தருடைய பந்திக்காக நம்ம ஜெபிப்போம். Anyone who is stirred in the spirit can come forward and pray. கல்வாரியின் கருணையிலே கண்டு விரைந்தோடி வந்தே கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. அருமையான மனமகிழ்ச்சியின் நாளுக்காய் உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள் என்று ஆண்டவரே அவருடைய வார்த்தையின் பிரகாரமாக நாங்கள் கேட்டோம் ஆண்டவரே. ஆண்டவரே அந்த வார்த்தை ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகள், எங்கள் சபைகள் ஆண்டவரே எல்லோருக்கும் ஆண்டவரே அது உரியது இயேசு சுவாமி. எங்கள் கால்கள் ஆண்டவரே உம்மை தேடுவதற்கும், எங்கள் இருதயங்கள் ஆண்டவரே உம்மை சார்ந்திருப்பதற்கும் ஆண்டவர் விரைந்தோடட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய வசனம் என் கால்கள் தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது என்ற வேத வசனத்தின்படியாக ஆண்டவரே முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடும் பொழுது ஆண்டவரே தீபம் எங்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆண்டவரே வெளிப்படும் என்பதை இந்த சத்தியத்தின் மூலமாக நாங்கள் அறிந்து கொண்டோம். தொடர்ந்து ஆண்டவரே இந்த வருடம் முழுவதுமாய் பாதுகாத்து கொண்டே இதோ ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே எங்களுக்காக ஆண்டவரே பாவியாகிய எங்களுக்காக ஆண்டவரே நீர் கல்வாரி சிலுவையிலே ஆண்டவரே நீர் பாவியாகி எங்களை பரிசுத்தமாக்கினீர் ஆண்டவரே. அந்த ஆண்டவரே அந்த உடன்படிக்கையின் காரியங்களை நாங்கள் நினைவுறும் வண்ணமாக இந்த பந்தியிலே நாங்கள் கலந்திருக்கிறோம். முழு உள்ளத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்துமாவோடும் நாங்கள் கலந்து கொள்ள கிருபை செய்யுங்க ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே நாங்கள் பிரயாணிக்கிற பாதையிலே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஆண்டவரே சர்க்கல்கள் உண்டு, ஏற்றங்கள் உண்டு ஆண்டவரே. எல்லாவற்றிலும் ஆண்டவரே நாங்கள் கூடுமான வரையிலும் உம்மை நோக்கி நாங்கள் பார்த்து ஆண்டவரே உமக்கு முதலாவது இடமாக கொடுத்தாலும் இந்த உலகத்தின் காரியத்தில் ஒரு சில இடங்களிலே ஆண்டவரை நாங்கள் தவறும் பொழுது ஆண்டவரை அவர் திருத்தி கொள்ளவும் அவற்றை ஆண்டவரை மறுபடியும் செய்யாத வண்ணம் ஆண்டவரே நாங்கள் நடக்கவும் உடைய இரத்தத்தினாலே நீங்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் கல்வி எங்களை பலப்படுத்த வேண்டுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். உங்கள் இரத்தம் மட்டும் இல்லை என்றால் ஆண்டவரே இந்த உலகத்திற்கு மீட்பு இல்லை இயேசு சுவாமி. ஆண்டவரே இயேசு ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் ஆண்டவரே அவர் ஆண்டவரே தேவனாய் இருப்பதனால் மட்டுமே இந்த உலகத்திலே ஆண்டவரே நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்படியாய் எல்லாவற்றையும் நாங்கள் உணர்ந்து ஆண்டவரே பயத்தோடும் ஆண்டவரே உண்மையோடும் ஆண்டவரே நடுக்கத்தோடும் ஆண்டவரே அப்பா தாழ்மையோடும் ஆண்டவரே விசுவாசத்தோடும் நாங்கள் இந்த பந்தியை ஆண்டவரே மேற்கொள்ள எங்களுக்கு கிருபை தந்தர வேண்டுமா ஒப்புக் கொடுக்கிறோம். மீதான வேலையிலே உடைய கரம் தாங்கட்டும். இயேசுவின் மூலமா கேட்கிறோம் நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து நம்ம ஜெபிப்போமா. கர்த்தர் அபாத்திரவான்களாய் அல்ல பாத்திரவான்களாய் கர்த்தர் நம்மளை மாற்ற நம்முடைய குறைவுகள் எல்லாம் நீக்கி அவருக்காக வாழ்கிற ஒரு வாழ்வை வருகிற நாட்களை நமக்கு கொடுக்க கர்த்தர் பலன் கொடுக்க கிருபையை விலக பண்ண நம்ம எல்லாரும் சோத்தரிப்போமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாமுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் இருக்க உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா. எங்களுடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் மாற்றுங்க. மெய்யாகவே அவர் எங்களுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு
எங்களுடைய துக்கங்களை சுமந்தார். அவருடைய தழும்புகளால் நாங்கள் சுகமானோம் என்ற வார்த்தையின்படி எங்களுடைய பாடுகள், எங்களுடைய அக்கிரமங்கள், எங்களுடைய அநியாயங்கள் எல்லாத்தையும் மிக கிருபையாய் மன்னிச்சு உம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால் எங்களை கழுவி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, உம்முடைய நீதியின் வஸ்திரத்தினால் எங்களை உடுப்பித்து, ஹல்லேலூயா, பாத்திரவான்களாய் மாற்ற ஒரு விசை உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். பலிபீடத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. இந்த பாடலை பாடும்போது அப்படியே கர்த்தருடைய பந்தியை நம்ம பெற்றுக்கொள்வோம். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியின் சிந்தனையோடு பாடுவோம். ஹல்லேலூயா. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் சிறு ரத்தத்தாலே நீங்க
அதிசயத்தை. முழங்கால் படியிட முடிந்தவர்கள் முழங்கால் படிடுவோம். பயபக்தியோடு கர்த்தருடைய ஆசீர்வாதத்திற்கு பாத்திரவான்களாய், அவருடைய நியாய தீர்ப்புக்கு அல்ல, ஆக்கினி தீர்ப்புக்கு அல்ல, ஹல்லேலூயா, அவருடைய ஆசீர்வாதத்திற்கு ஏற்றவர்களாய் நம்ம இருக்க. ஆண்டவரே, ஒரு விஷயம் என்னை கழுவி உம்முடைய மகனாக மகளாக என்னை ஏற்றுக்கொள்ளுங்க. ராஜ்யத்தின் ஆசீர்வாதம் எனக்கு சொந்தமாகட்டும். என்னை பலிபீடத்தில் வைக்கிறேன். ஹல்லேலூயா. எனக்காக நீ கல்வாரி சிலுவையில் மரிச்சு ரத்தத்தை சிந்தினீர், எனக்காக தண்டிக்கப்பட்டீர். ஆண்டவரே, உம்முடைய தழும்புகள் எனக்கு சுகத்தை கொடுக்கறதுக்காக சோத்திரம். உம்முடைய தழும்புகளால் நான் சுகம் ஆனேன். நன்றி. இந்த மாதத்துக்கு வேண்டிய சரீர சுகத்தெல்லாம் கொடுங்க, பலத்தை கொடுங்க, ஆசீர்வாதத்தை கொடுங்க, ஐஸ்வர்யத்தை கொடுங்க. எனக்கு வேண்டிய எல்லா நன்மையான காரியத்துக்கும் நீங்கள் காரணராக இருங்க. நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன் என்று சொல்லி அர்ப்பணிப்போடு அவருடைய சரீரத்துக்கு அடையாளமாக இருக்கிற அப்பத்துக்காகவும் அவருடைய ரத்தத்துக்கு அடையாளமாக இருக்கிற திராட்சை ரசத்துக்காக நான் சோத்தரித்து நாம் புசிப்போம், பானம் பண்ணுவோம். அப்படியே நம்ம எழுந்து நின்று படைக்க இருக்கிற காணிக்கைகளுக்காக கண்களை முடிச்சு இருக்கலாமா? அப்படியே கண்களை மூடி நம்ம என்னதான் வேலை செஞ்சாலும் சம்பாதித்தாலும் அவரை நம்புவோம், அவரை சார்ந்து கொள்வோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, என் வருமானத்தை ஆசீர்வதிங்க, என் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க. நான் உம்மை கனம் பண்ணுகிறேன். பொருளாதாரத்தினால் என்னை கனம் பண்ணுங்க ஆண்டவரே. என் எல்லைகள் பெரிதாகட்டும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறை வராது என்று சொன்னீங்களே. ஹல்லேலூயா. என் பொருளாதார நன்மையும் குறை வராது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். என்ன நோக்கத்தோடு கூட திட்டத்தோடு பொருளாதார ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கொடுக்குறீங்களோ அந்த நோக்கமும் திட்டமும் நிறைவேற என்னை அர்ப்பணிக்கிறேன். அப்பா, உம்மை கனம் பண்ணுகிறேன், உமக்காக நான் வாழ்கிறேன். என் தேவைகள் எல்லாவற்றையும் உம்முடைய கருத்தை நான் சமர்ப்பிக்கிறேன் என்று சமர்ப்பிப்போம். தகப்பனே, இந்த அருமையான மாதத்துக்காக நன்றி. ஆண்டவரே, நாளையை குறித்து கவலைப்படாதீங்க, பதற்றம் அடையாதீங்க சொன்ன ஆண்டவர், இந்த மாதத்தை குறித்து எதிர்காலத்தை குறித்து நாங்கள் பதற்றம் அடையல ஆண்டவரே. காரணம், நாங்கள் ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருக்கிறபடினால், உம்மை சார்ந்திருக்கிறபடினால், உண்மையே எல்லா நன்மையான ஈவுகளுக்காக நாங்கள் நோக்கி பார்க்கிறபடினால், நீர் எங்களை பாதுகாக்கிறவராய், பராமரிக்கிறவராய், போஷிக்கிறவராய் இருக்கிறபடினால் எங்களை நடத்த வல்லவர் நல்லவருமாய் இருக்கிறீர் என்பதை உணர்ந்து உம்மை நன்றியோடு நாங்கள் நம்ம சோத்திருக்கிறோம். உம்மை கனம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை கனம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து இந்த பாடலை நான் பாடுறோம். சுயமென்னில் சாம்பலாய் மாற சுச்சாவியே அனல் மூட்டோ. சுயமென்னில் சாம்பலாய் மாற சுச்சாவியே அனல் மூட்டோ. ஜெபெற்று மாமிசம் சாக தேவாருள் செய்யுமே. ஜெபெற்று
இயேசுவின் சாயல் என் நீரச்சை கண்டதா மன்னவன் இயேசுவின் சாயல் என் நீரச்சை கண்டதா கல்வாரியின் நன்றினையே கண்டு விரைந்தோடி வந்தேன் கல்வாரியின் நன்றினையே கண்டு விரைந்தோடி வந்தேன் கழுவும் உன் சிறு இரத்தத்தாலே நீங்க இருதயத்தை கழுவும் உம் சிறு இரத்தத்தாலே நீங்க இருதயத்தை கல்வாரியே அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன் கல்வாரி கண்களை மூடி கண்டு விரைந்தோடி வந்தேன் கழுவும் உம் சிறு இரத்தத்தாலே நீங்க இருதயத்தை கழுவும் உம் சிறு இரத்தத்தாலே நீங்க இருதயத்தை. நம்மை கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். ஆண்கள் ஆண்களுடைய கரத்தையும் பெண்கள் பெண்களுடைய கரத்தையும் பிடித்துக் கொள்ளுங்கள். அப்படி எல்லாரும் சேர்ந்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் ஹல்லேலூயா ராஜாதி ராஜாவுடைய பிள்ளைகளாய் நம்ம எல்லாரும் ஹல்லேலூயா ஒருவருக்காக ஒருவர் நம்ம ஜெபிப்போம். யோபு தன் சிநேகிதனுக்காக ஜெபித்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை எல்லாத்தையும் மாற்றினார். ஹல்லேலூயா. இந்த 2வது மாதம் ஹல்லேலூயா எல்லாருக்கும் ஆதி அப்போஸ்தல சபையில பார்க்கிறோம் ஒருவருக்கும் ஒரு நன்மையும் குறைவில்லாமல் இருந்தது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆசீர்வாதம், தெய்வ ஆசீர்வாதம் அந்த ஜனங்களை நிரப்பினது. பொருளாதாரத்திலும் அதை நிரப்பினது. சுகத்திலும் பலத்திலும் சந்தோஷத்திலும் சமாதானத்திலும் எல்லா விதத்திலும் நிரப்பினது. ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் ஜெபிப்போமா. நன்றி ஆண்டவரே. தகப்பனே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். குடும்பமாய் ஒரு சபையாய் உம்முடைய பிள்ளைகளாய் ஆண்டவரே இந்த கால வேளையிலும் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே எவரோடு கூட பேசின வார்த்தைகளின்படியே ஆண்டவரே இந்த மாதத்திலிருந்து இந்த நாளிலிருந்து முதலாவது உம்முடைய ராஜ்யத்தையும் உம்முடைய நீதியும் ஆண்டவரே நாங்கள் தேடுகிற பிள்ளைகளாய் எங்களை நாங்கள் இருக்க கர்த்தர் நீங்கள் அனுக்கிரகம் செய்யும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய வாழ்வில் எல்லாவற்றிலும் உமக்கு முதலிடத்தை கொடுக்க, உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, நீங்கள் கொடுக்கிற சந்தோஷ சமாதானத்தை பெற்றுக்கொண்டு உமக்காக எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படிக்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய விருப்பம் எங்களுடைய விருப்பமா மாறட்டும். உம்முடைய திட்டம் உம்முடைய நோக்கம் எல்லாம் எங்களுடைய திட்டமாய் நோக்கமாய் மாற நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னுடைய எதிர்காலங்கள் ஆண்டவரே, நிகழ்காலங்கள் ஆண்டவரே, கடந்த காலங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறோம். வர தவிர எல்லா பிள்ளைகளுக்காக நாங்கள் விசேஷமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரம் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். ஆசீர்வதிங்க. எல்லாருடைய வாழ்விலும் நன்மையை காண, எல்லாருடைய வாழ்விலும் சுகத்தை காண, எல்லாருடைய வாழ்விலும் பலத்தை காண கர்த்தர் நீங்கள் உதவி செய்யும்படிக்காக உம்முடைய விலையேற பெற்ற கருத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியநேயமும் மீண்டும் என்று சதாகாலம் அனைவரோடு கூட விசேஷமாக வரத்தடைப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருப்பதாக, ஆமென்.